வெல்கம் டு தமிழ் காவியம். அபிமன்யு பனித்தாமரையை பெற முயன்ற போது அவரது உடலில் இருந்து வெளியேறி வந்த வர்ணபூத சக்தி திடீரென கட்டுப்பாட்டை இழந்தது. அவனது முகம் வெளிரியது, கண்கள் மூடத் தொடங்கின. ஆனால் அவன் தனது உதடுகளை பற்களால் இறுக்கமாக கடித்து தன்னை உயிர்ப்புடன் வைத்திருக்க முயன்றான். அவனது வாயிலிருந்து ரத்தம் சொட்டியது. கூர்மையான வலி அவனது கண்களை திறக்கும்படி கட்டாயப்படுத்தியது. அவன் உடனடியாக தனது முத்திரைகளை மாற்றினான். அவன் அதை செய்த தருணத்தில் மகத்தான நிலபூத சக்தி வெடித்தது. இந்த முறை அதன் வலிமை மிக அதிகமாக இருந்தது. ஏனெனில் அபிமன்யு அதை இரத்த மூடுபனி நுட்பத்துடன் இணைத்திருந்தான். நிலபூத சக்தி முன்னோக்கி சென்று வர்ணபூத சக்தியை அடக்க முயன்றது. அதை கண்ட வர்ணபூத சக்தி இன்னும் ஆவேசமாகி நிலபூத சக்தியுடன் நேரடியாக மோத ஆரம்பித்தது. இரண்டு சக்திகளும் வானத்தில் மோதின. எரிமலை வெடிப்பதைப் போல ஒரு பெரும் சத்தம் கேட்டது. அது அங்கு சண்டையிட்டுக் கொண்டிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அந்த வெடிப்பில் சிதறிய ஆற்றலிலும் எதிரொலித்த பேரொளியிலும் முழு மலையும் அமைதியாகிவிட்டது. எல்லோரும் வானத்தை பார்த்தார்கள். அங்கு ஒரு நீல யாழி வெள்ளை மூடுபனியை உறிஞ்சுவதைக் கண்டார்கள். அதே நேரத்தில் நீலபூத சக்தியில் இருந்து பழுப்பு நிற மிருகம் ஒன்று உருவெடுத்தது. அது களியரக்கன். களியரக்கன் உடலில் இருந்து சிவப்பு நிற ஒளி பிரகாசித்தது. அதன் எண்ணற்ற பற்கள் நீல யாழியை குத்தி கிழிக்க தயாரானது. அதன் முன் ஒரு மாபெரும் சக்தி கோலம் உருவாகி கொண்டிருந்தது. இரண்டு பூத சக்திகளும் அதனால் உருவான இரண்டு மிருகங்களும் பயங்கர சக்தி வாய்ந்தவை. அவற்றை கட்டுக்குள் வைத்திருக்க அபிமன்யு மகத்தான ஆற்றலை செலவிட வேண்டியிருந்தது. நீலயாழி அளவுக்கு அதிகமான மூடுபனியை உறிஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக வலுவாகி கொண்டிருந்தது. அதை அடக்க அபிமன்யு தனது சக்தியை செலுத்த அது அபிமன்யுவின் சக்தியை நிராகரித்தது. எங்கு வர்ணபூத சக்தி தன் கையை விட்டு போய்விடுமோ என்ற பதட்டத்தில் அபிமன்யு களியரக்கனை கட்டவிழ்த்து நீலயாழியை அடக்கும்படி உத்தரவிட்டான். களியரக்கனும் நீலயாழியும் மாறி மாறி மோதின. ஆனால் நீலயாழி இடைவிடாமல் அந்த மூடுபனியை உறிஞ்சி வலுவாகி கொண்டே இருந்தது. அபிமன்யுவும் இடைவிடாமல் முத்திரைகளை உருவாக்க துவங்கினான். அவன் சீக்கிரமாக பனித்தாமரையை கைப்பற்றி இந்த போரை முடிக்க நினைத்தான். ஆனால் பனித்தாமரையை பாதுகாத்துக் கொண்டிருந்த முத்திரை அவனது சக்தியை மீறிய ஒன்றாக இருந்தது. அது அங்கிருந்த மூடுபனியில் இருந்து ஆற்றலை உறிஞ்சி வலுவாகி கொண்டே இருந்தது. அதை எதிர்க்க முயன்ற அபிமன்யு ஒரு கட்டத்தில் சோர்வடைந்தான். அவனது கைகள் நடுங்கின. வர்ணபூத சக்தி வெள்ளை மூடுபனியை உறிஞ்சிக் கொண்டே இருந்தது. இதனால் அபிமன்யுவின் ஆற்றல்கள் குறைந்து கொண்டே சென்றன. நீலயாழி அதிக சக்தியை உறிஞ்ச அபிமன்யு அதன் கட்டுப்பாட்டை இழந்தான். அதன் காரணம் நீலயாழியோ களியரக்கனோ என்ன சக்தியை உறிஞ்சினாலும் அது அபிமன்யுவின் சக்தி ரத்தினத்தால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அது அபிமன்யுவின் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் அபிமன்யு இப்போது சோர்வாக இருந்ததால் சக்தி ரத்தினத்திற்கு இப்போது ஆற்றல் செல்லவில்லை. அதனால் நீலயாழி சுயமாக செயல்பட்டு தன் கட்டுப்பாட்டை மீறி செல்வதை அவன் உணர்ந்தான். பொதுவாக ஆன்மீக சக்தி இது போன்ற சக்திகளை கையாளும் வேலைகளை பார்த்துக் கொள்ளும். ஆனால் அபிமன்யுவின் ஆன்மீக சக்தி பலவீனமாக இருந்ததால் அவனால் இதை செய்ய முடியவில்லை. இதன் விளைவாக அவனுக்குள் காட்டுத்தனமான மற்றும் கட்டுப்பாடற்ற ஆற்றல் குவிந்து வர்ணபூத சக்தியை பாதிக்க ஆரம்பித்தது. வர்ணபூத சக்தி நிலபூத சக்தியை விட மிக வலிமையானது என்பதால் வர்ணபூத சக்தி அபிமன்யுவால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றாக மாறியது. அபிமன்யு முதலிலேயே நிலபூத சக்தியை பெற்றதால் அவன் ஆரம்பத்தில் இருந்தே அதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான். அதோடு அவன் களியரக்கனை அடக்கும் போது களியரக்கன் அவ்வளவு பலம் பொருந்தியவனாக இல்லை. அதே நேரத்தில் அவன் வர்ணபூத சக்தியை பெற்றபோது நீலயாழி ஏற்கனவே தேவோதய தரத்தில் இருந்தது. அபிமன்யுவால் அடக்கப்பட்டதால் தான் அது அமரோதய நிலைக்கு சுருங்கியது. அபிமன்யுவின் சக்தி என்னதான் அமரோதயம் அளவுக்கு உயரும் என்றாலும் பனித்தாமரையின் வெள்ளை மூடுபனி வர்ணபூத சக்தியின் நீலயாழி என அனைத்தையும் ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்தும் ஆற்றல் அவனிடம் இல்லை. வர்ணபூத சக்தி மூடுபனியை உறிஞ்ச தொடங்கிய போது உறைந்த தாமரையின் மீது வைக்கப்பட்ட முத்திரை ஆவேசத்தோடு எதிர்வினையாற்றியது. பனிவஜ்ர தாமரையின் முத்திரை தேவோதய வீரனின் சக்தியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட முத்திரை. அதனால் அது உடைக்க முடியாத அளவுக்கு வலுவாக இருந்தது. அதனால்தான் அபிமன்யுவின் சக்தி வேகமாக குறைந்து விட்டது. அதிர்ஷ்டவசமாக இரத்த மூடுபனி நுட்பம் அவனை மீண்டும் மீண்டும் மீட்டெடுத்தது. ஆனால் அது அவனுக்கு எதிர்காலத்தில் பெரும் பிரச்சனையை கூட்டி வரலாம். அபிமன்யுவின் பயங்கரமான நிலையை கண்ட வஜ்ரகண்டன் ஆணவத்தோடு, மனித பதரே, நான் சாப முத்திரையை விதைத்திருக்கிறேன். தேவோதய நிலைக்கு கீழே உள்ள எந்த வீரனாலும் என் முத்திரையை உடைக்க முடியாது. நீ தேவையில்லாமல் முயற்சித்து என் பனி பிரதேசத்தை நாசமாக்குகிறாய். உன் திறமை அசாதாரணமாக இருந்தாலும் நீ முட்டாள்தனமாக செயல்பட்டு எங்கள் பகுதியை அழிக்க முயல்கிறாய்.
நீ வெற்றி பெற்றாலும் எந்த முத்திரையின் தாக்கம் உன் உடலிலேயே தங்கி உன்னை வாழ்க்கை முழுவதும் அரிக்க ஆரம்பிக்கும். அதனால் மீண்டும் சொல்கிறேன், மரியாதையாக பின்வாங்கிவிடு என்று கர்ஜித்தான். அவனது குரல் பயங்கரமாக மாறியது. அவனது கண்கள் நெருப்பாக எரிந்தது. இதை கேட்டதும் அதியரசனின் ரத்தம் கொதித்தது. அவர் கோபமாக கத்தினார். இதை சொல்ல உனக்கு வெட்கமில்லையா? சாப முத்திரையால் தெய்வீக தாமரையை களங்கப்படுத்துகிறாயா? நீயெல்லாம் வானர குலத்தின் வீரன் என்று சொல்லிக் கொள்ளாதே என்று கத்தினார். அவர் மேலும் சொல்லுவதற்குள் வஜ்ரகண்டன் வேகமாக பின்வாங்கி, நான் என்ன செய்தேன் என்பது முக்கியமல்ல, இறுதியில் யார் வெற்றி பெறுவார் என்பதே முக்கியம். இந்த சிறுவன் கூடிய விரைவில் தனது வரம்புகளை மீறுவான். அதன் பிறகு அவனது உடலை சாப முத்திரை அரிக்கும். அவன் கொடூரமான விதியை சந்தித்து மரணத்தை தழுவுவான். அவன் உயிர் பிழைத்தாலும் அவனது உள்காயங்களை குணப்படுத்த பல ஆண்டுகள் ஆகும் என்று பயங்கரமாக சிரித்தான். ஆனால் அவனது சிரிப்பு மறைவதற்குள் வானத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் அலை பரவியது. எல்லா இடங்களிலும் ஒரு பிரகாசமான ஒளி பரவியது. காற்று குளிர்ந்தது. இந்த திடீர் மாற்றத்தை உணர்ந்த வஜ்ரகண்டனின் சிரிப்பு நின்றது. அவன் முகத்தில் கவலை தோன்றியது. வஜ்ரகண்டன் அளவுக்கு அதிர்ச்சியை அதிகரசனும் அடைந்தான். அபிமன்யுவின் சக்தி யாரும் எதிர்பார்க்காத வகையில் மேலும் கீழாக ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது. வானம் முழுக்க ஒரு சக்தி வாய்ந்த அலை பரவி அந்த இடத்தை பூட்டியது. ஆனால் அபிமன்யுவை எங்கும் காணவில்லை. ஏதோ பயங்கரமான ஒன்று நடக்கப் போகிறது என்ற பயத்தில் அதியரசன் இதயம் துடித்தது. சூரபத்திரன் அதியரசனை நோக்கி விரைந்து சென்று, இப்போது நாம் என்ன செய்வது என்று பதட்டத்துடன் கேட்டார். சக்தி அலைகள் தொடர்ந்து அந்த பகுதியை நாசமாக்கின. பனிப்பாறைகள் வெடித்து சிதறின. ஆனால் அதியரசனும் சூரபத்திரனும் தங்கள் உயிருக்கு அஞ்சவில்லை. தேவோதய வீரர்களான அவர்கள் தங்கள் கேடயங்களை இறுக்கி பிடித்தனர். 2 பனிக்குரங்குகளும் சில நிமிடங்களுக்கு முன்பு அபிமன்யு போராடிக் கொண்டிருந்த பனித்தாமரையின் மையப்பகுதியை நோக்கி தங்கள் பார்வையை திருப்பினர். எரிமலை வெடிப்பதைப் போல அங்கிருந்த சக்திகள் வெடித்துக் கொண்டே இருந்தது. அது அங்குமிங்குமாய் சிதறி அந்த இடத்தை நாசமாக்கி இருந்தது. பின்னர் திடீரென்று வெடித்து சிதறிக் கொண்டிருந்த சக்தி அலைகள் நின்று விட்டன. அடுத்த நொடியில் அந்த பகுதியை சுற்றியுள்ள பனிமுத்திரை மறையத் துவங்கியது. அந்த இடத்தை ஆக்கிரமித்திருந்த பனிச்சுவர்கள் வெடித்து சிதற ஆரம்பித்தன. என்ன நடக்கிறது என்று புரியாமல் அதியரசன் திகைத்து போனார். அவர் கண்முன்னே பனிச்சுவர்கள் வெடித்தன. வானத்தை மூடியிருந்த முத்திரை விலக ஆரம்பித்தன. அபிமன்யு முத்திரையை உடைத்து விட்டானா என்று அதிர்ச்சி பொங்க அவர் கேட்டார். அவர் முகத்தில் மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் நிறைந்திருந்தது. இதற்கிடையில் 2 பனிக்குரங்குகளின் முகங்களிலும் பீதி தோன்றியது. முத்திரை உடைந்தது ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே குறிக்கிறது. அபிமன்யு பனிவஜ்ர தாமரையை கைப்பற்றி விட்டார். பனிக்குரங்கு கவலையுடன், வஜ்ரகண்டா, இவனை நாம் குறைத்து மதிப்பிட்டு விட்டோம் என்று நினைக்கிறேன். ஒருவேளை இவன் தேவோதய நிலையில் இருப்பானோ என்று கேட்டது. அதற்கு வஜ்ரகண்டன், எதுவாக இருந்தாலும் சரி, அவன் பனித்தாமரையை கைப்பற்றினாலும் சரி, அவன் இங்கிருந்து உயிருடன் போகக்கூடாது. அதுவே நமக்கு மரியாதை. ஒன்று நாம் அவனை கைப்பற்ற வேண்டும் அல்லது கொல்ல வேண்டும். இந்த 2இல் எது நடந்தாலும் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றார். அப்போதுதான் அங்கு பரவியிருந்த பனிப்புகை நீங்கியது. ஒரு இளைஞன் பனிப்புகையின் மத்தியில் தோன்றினான். அவன் முகத்தில் மெல்லிய புன்னகை தோன்றியது. அவன் உடைகள் முழுவதுமாக கிழிந்து அவனது உடலை வெளிப்படுத்தின. அவனுடைய சக்தி முன்பை விட வெகுவாக உயர்ந்திருந்தது. உற்சாகத்தில் சிரித்த சூரபத்திரன், அபிமன்யு வென்று விட்டான் என்று மகிழ்ச்சி கொண்டான். சில நிமிடங்களுக்கு முன்பு சோர்வால் நடுங்கிக் கொண்டிருந்த அபிமன்யு இப்போது பனிப்புயலுக்கு மத்தியில் புழுதி பறக்க நின்று கொண்டிருந்தான். அவனது இறக்கைகள் சீராக பறந்து கொண்டிருந்தன. அவனது ஆற்றல்கள் எந்தவித கொந்தளிப்பும் இன்றி அமைதியாக இருந்தது. அவன் கைகளில் ஒரு வெள்ளிப்பெட்டி இருந்தது. அதன் மேற்பரப்பு பனி அடுக்குகளால் மூடப்பட்டிருந்தது. ஆற்றல் அலைகள் கொந்தளிக்கும் வேளையில் நீலயாழி கட்டுப்பாட்டை மீறியது. அதை அடக்க அபிமன்யு களியரக்கனை பயன்படுத்தினான். அந்த 2 மிருகங்களின் மோதல் ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்தியது. அந்த மோதலில் இருந்து சிதறிய ஆற்றல் ஒன்றோடு ஒன்று இணைந்ததில் உருவான தற்காலிக வலிமை அபிமன்யுவுக்கு அபரிமிதமான ஆற்றலை கொடுத்தது. அதை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் முழித்த அபிமன்யு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இரட்டை பிரளய தாக்குதலை கட்டவிழ்த்தான். அது வேலை செய்யுமா என்று அவனுக்கு உறுதியாக தெரியாது. ஆனால் அடக்க முடியாத ஆற்றலை தாக்குதலாக மாற்ற இரட்டை பிரளய வெடிப்பை விட சரியானது எதுவும் இல்லை என்று அவனுக்கு தெரியும். அவன் இரட்டை பிரளய நுட்பத்தை செயல்படுத்தினான். அவன் எதிர்பார்த்ததை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக அந்த பிரளய நுட்பம் மாறியது. அதில் முத்திரை உடைந்தது. நீலயாழியை அடக்க களியரக்கன் தனது பெரும்பாலான சக்தியை இழந்தான். அந்த சமயத்தில் பனித்தாமரையை சுற்றியுள்ள மூடுபனி அபிமன்யுவை அழுத்தி அவனுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தியது.
அந்த சமயத்தில் அபிமன்யுவை சுற்றியுள்ள வெள்ளை மூடுபனி அனைத்தையும் நீலயாழி உறிஞ்சியது. முதலில் அபிமன்யு பாதிக்கப்பட்டார். பின்னர் வர்ணபூத சக்தி நம்ப முடியாத வேகத்தில் அந்த சக்தி அனைத்தையும் உறிஞ்சி அவனது பாதையை தெளிவாக்கியது. அபிமன்யுவின் மூச்சு சீரானது. அவனது பார்வை தெளிவானது. உண்மையில் ஆரம்பத்தில் இருந்தே அங்கிருந்த சக்தி அனைத்தையும் உறிஞ்சி அபிமன்யுவுக்கு தெளிவான பாதையை கொடுக்கத்தான் நீலயாழி முயற்சி செய்து கொண்டிருந்தது. நீலயாழி அந்த மூடுபனியை அளவுக்கு அதிகமாக உறிஞ்சியதால் தான் வஜ்ரகண்டன் உருவாக்கிய முத்திரைக்கு அதிக அளவு சக்தி செல்லவில்லை. அதனால் அது பலவீனமானது. இறுதியில் அபிமன்யு அதை உடைத்தார். ஆனால் அது தன்னை மீறி செல்கிறது, அது தன் கட்டுப்பாட்டில் இருந்து விடப்பட்டது என்று அதை தவறாக புரிந்து கொண்ட அபிமன்யு அதை அடக்க படாத பாடு பட்டுக் கொண்டிருந்தார். இறுதியில் அனைத்தும் முடிந்த பின்னர் பிரகாசமான புன்னகையுடன் அபிமன்யு தர இறங்கினார். ஆனால் அங்கிருந்த மற்ற முகங்கள் அவனை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தது. அவர்களைக் கண்டு அபிமன்யு புன்னகைத்து, வானர குலத்தின் ராட்சத வீரர்களே, நீங்கள் செய்த உதவிக்கு மிக்க நன்றி. உங்கள் உதவியுடன் எனது வர்ணபூத சக்தியை முறையாக முத்திரையிடும் வழியை நான் அறிந்து கொண்டேன். உங்கள் சொந்த சக்தியை பயன்படுத்தி நீங்கள் உருவாக்கிய இந்த பனிக்கட்டி முத்திரையை என் வர்ணபூத சக்தி உறிஞ்சி அதை சுத்திகரித்து எனக்கு தேவையான ஆற்றலாக மாற்றி எனக்கு அனுப்பியது. அதன் மூலம் என் பலம் வெகுவாக அதிகரித்திருக்கிறது. இந்த பரிசுக்கு நான் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் என்றார். பனிமுத்திரை என்ற வார்த்தைகளை கேட்ட வஜ்ரகண்டன் கோபமாக கர்ஜித்தான். ஆணவத்தை அடக்கு. உன் உயிர் மீது உனக்கு ஆசை இருந்தால் மரியாதையாக பனித்தாமரையை எங்களிடம் திருப்பிக் கொடுத்து விடு. இல்லையெனில் என்னை சந்தித்ததற்கு நீ வருத்தப்படுவாய் என்று கத்தியது. அதை கேட்டு சிரித்த அபிமன்யு, உங்களுக்கு என்ன பைத்தியமா? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பொக்கிஷத்தை பெற்ற பிறகு எந்த முட்டாளாவது அதை திருப்பிக் கொடுப்பானா என்று கேட்டான். பேசிக்கொண்டே அபிமன்யு மீண்டும் தன் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். ஆனால் அப்போது அவனது சக்திகள் திடீரென ஒரு மாற்றம் ஏற்படுவதை உணர்ந்தான். அவனது சக்தியை யாரோ தொந்தரவு செய்வதைப் போல இருந்தது. அவன் முகம் குழப்பத்தில் சுருங்கியது. நீண்ட இரத்தமும் சதையுமான ஒரு கொடூரமான அதிகார போராட்டத்திற்கு பிறகு இறுதியில் அபிமன்யுவின் கைகளில் அந்த அபூர்வமான பனிவஜ்ர தாமரை தவழ்ந்தது. வெற்றியின் மகிழ்ச்சி அவன் முகத்தில் ஒரு கணம் மின்னியது. ஆனால் அவன் ஒரு அடி எடுத்து வைப்பதற்குள் அவனது உடலுக்குள் இருந்த சக்திகளுக்குள் திடீரென ஒரு விபரீத சலசலப்பு ஏற்பட்டது. தனது வர்ணபூத சக்திக்குள் அடக்கி வைத்திருந்த பனிப்புகை முத்திரை ஏதோ ஒரு வெளி தூண்டுதலால் கட்டுப்பாட்டை மீற துடிப்பதைக் கண்டு அபிமன்யு கலங்கினான். திடீரென அந்த குரல் இன்னும் கனமாகவும் மூச்சு திணற வைக்கும் அளவுக்கு அழுத்தமாகவும் மாறியது. அபிமன்யு ஏதோ பேச வாய் எடுத்தான். ஆனால் அதற்குள் சூரபத்திரன் மற்றும் அதிகரசனின் முகங்களில் கவலை அப்பிக்கொண்டது. அடுத்த நொடியே அவர்கள் இருவரும் மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்து அபிமன்யுவிற்கு முன்னால் மனித கேடயங்களாக நின்றனர். இதை பார்த்த அந்த மர்ம குரல் ஏளனமாக சிரித்தது. என்ன ஒரு வரவேற்பு! 2 தேவோதய வீரர்கள், ஒருவர் மாபெரும் வைத்திய வல்லுநரான வைதிகர், மற்றவர் நீலவர்ணர் பிரிவின் மூத்தவர். உண்மையாகவே இன்று எங்கள் பணிப்பிரதேசத்திற்கு பல முக்கிய விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் போலிருக்கிறதே என்ற அந்த குரலுக்கு பின்னால் இருக்கும் அசுரத்தனமான சக்தியை வைதிகர் அதிகரசன் தனது உள்ளுணர்வால் கணித்தார். அவரது கண்களில் முதல் முறையாக மரண பயம் எட்டி பார்த்தது. இதை கவனித்த அபிமன்யு குழப்பத்துடன் அவரை பார்த்தவாறு, அதியரசரே, என்ன ஆயிற்று? உங்கள் முகம் ஏன் இப்படி வெளிரி போய்விட்டது? யார் அது என கேட்டார். உண்மையில் அபிமன்யுவால் அந்த ஆபத்தை உணர முடியவில்லை. அவனால் அந்த குரலை தெளிவாக கேட்க முடிந்ததை தவிர அதிலிருந்து வரும் ஆபத்தான கொலைவெறி கொண்ட அழுத்தத்தை அவனால் கணிக்க முடியவில்லை. ஆனால் தேவோதய நிலையில் இருக்கும் மூத்தவர் சூரபத்திரனும் வைதிகர் அதிகரசனும் மிகுந்த பதற்றத்துடன் காணப்பட்டனர். எதிரியின் சக்தி அவர்களை நடுங்கச் செய்து கொண்டிருந்தது. அபிமன்யுவின் கேள்வியை கேட்ட அதிகரசன் அவனை திரும்பி பார்க்காமலே மிக கடுமையான குரலில் கட்டளையிட்டார். அபிமன்யு, கேள்விகள் கேட்காதே. உடனே இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு. இங்கிருந்து எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் செல் என இதை சொல்லிக்கொண்டே அதிகரசன் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் அபிமன்யுவின் மார்பில் ஓங்கி அடித்தார். அந்த அடி அன்பு கலந்ததல்ல, அது அவனை தப்பிக்க வைப்பதற்கான மூர்க்கமான தாக்குதல். அந்த அடியின் வேகத்தில் அபிமன்யு ஒரு பந்து போல 1000 மீட்டர்களுக்கு அப்பால் காற்றில் தூக்கி வீசப்பட்டார். அதியரசரே என்று அலறியபடியே அவன் வானில் பறந்தான். திடீரென்று வானம் முழுவதும் வெண்மையான பனிப்புகை சூழ்ந்தது. அந்த புகைக்கு நடுவே ஒரு பிரம்மாண்டமான உருவம் மெல்ல வெளிப்பட்டது.
அந்த உருவத்தின் உடல் முழுவதும் பனியை போன்ற வெள்ளை நிற ரோமங்களால் மூடப்பட்டிருந்தது. கண்களைத் தவிர அவரது தோல், உடை, கேசம் என அனைத்தும் வெண்மையாகவே இருந்தது. ஒரு பனிச்சிற்பம் உயிர் பெற்று வந்தது போல அவர் இருந்தார். அவரிடமிருந்து வெளிப்பட்ட பயங்கரமான சக்தியை உணர்ந்த மூத்தவர் சூரபத்திரன் அதிர்ச்சியில் உறைந்து போனார். இவர்தான் இமயவர்மன், கொடூரமான பனி வானர குலத்தின் தலைவன். என்னால் இவரது சக்தியின் ஆழத்தை கூட உணர முடியவில்லை. இது எப்படி சாத்தியம் என்ற சூரபத்திரனின் முகத்தில் கலக்கமும் கண்களில் பயமும் அப்பட்டமாக தெரிந்தது. தனக்கு முன்னால் நிற்கும் அந்த பனிவானர குலத்தின் தலைவன் தன்னை விட பல மடங்கு, ஏன் பல 100 மடங்கு வலிமையானவர் என்பதை அவர் தனது அனுபவத்தில் உணர்ந்து கொண்டார். இதை கேட்ட அதியரசன் பற்களை நறுநறுவென கடித்தபடி கூறினார். சூரபத்திரரே, கவனமாக இருங்கள். அவரது சக்தி அளப்பரியதாக இருந்தாலும் அவர் உட்புறமாக பலத்த காயமடைந்திருப்பதை ஒரு வைத்தியராக என்னால் உணர முடிகிறது. அவரது மூச்சு சீராக இல்லை. இருப்பினும் காயப்பட்ட சிங்கத்தை விட ஆபத்தானது எதுவும் இல்லை. அவரது வலிமையும் திறமையும் நம்மை விட மிக அதிகம். அவரது நோக்கம் சரியாக படவில்லை. நாம் அவரை அபிமன்யுவிடம் நெருங்கவிடக்கூடாது என கூறிக்கொண்டே அதியரசன் தனது சக்தியை முழுவதுமாக வெளிப்படுத்த தொடங்கினார். அவரது உடல் ஒரு போருக்கு தயாரானது. சூரபத்திரன் வியப்பு மாறாமல், ஒரு காலத்தில் பனிவானர குல தலைவருக்கும் நாகர் குலத்திற்கும் இடையே நடந்த போரில் அவர் படுகாயமடைந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போது அவர் தேவோதய நிலையின் 9ஆம் கட்டத்தில் இருந்தார். ஆனால் அந்த போரில் உடல் சிதறும் அளவுக்கு பாதிக்கப்பட்டவர் மீண்டும் எப்படி தன் சக்தியை இந்த அளவிற்கு உயர்த்தினார்? இது இயற்கைக்கு முரணாயிற்றே என கேட்டார். அது எப்படி என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை ஏதேனும் தடை செய்யப்பட்ட வித்தையை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அவரது நிலை நம்மை விட பல படிகள் உயர்வானது என அதியரசன் மெல்லிய குரலில் பதில் அளித்தார். அதியரசன் ரகசியமாக பேசினாலும் இமயவர்மன் காதுகளில் அது தெளிவாக விழுந்தது. வினோதமான சிரிப்புடன் இமயவர்மன் அவர்களை பார்த்து, என்னை விட குறைந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மனிதன் என் சக்தியை இவ்வளவு துல்லியமாக கணிப்பதை என்னால் நம்ப முடியவில்லை. எங்கள் முன்னோர்கள் சொன்னது சரிதான். சாதாரண வைத்தியர்கள் அல்லது ரசவாதிகளை விட ஒரு வைத்தியரின் திறமை மிக உயர்ந்தது. உன் கண்கள் கூர்மையாக இருக்கின்றன. என்னை பற்றி உங்களுக்கு முன்பே தெரிந்திருக்கிறது. அதனால் நேரடியாக விஷயத்திற்கு வருகிறேன். உங்களிடம் ஒரு ஒப்பந்தம் பேச விரும்புகிறேன். அந்த சிறுவனுடன் என் குலத்திற்கு வாருங்கள். என் காயத்தை குணப்படுத்த உதவுங்கள். அதற்கு பதிலாக நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருகிறேன். பொன்னா, பொருளா, அல்லது நீங்கள் தேடி வந்த பனிவஜ்ர தாமரையா, அது உங்களுக்கே கிடைக்கும் என்று நான் உறுதியளிக்கிறேன். இது பனிவானர குல தலைவர் இமயவர்மன் வாக்கு என்றார். தன்னை விட வலிமையான, அதே சமயம் ஆபத்தான ஒருவரிடமிருந்து இத்தகைய வார்த்தைகளை கேட்ட அதியரசன் உதட்டோரத்தில் ஒரு ஏளன புன்னகையை உதைத்தார். ஒருவேளை உங்கள் கோரிக்கையை நாங்கள் மறுத்தால் என்ன செய்வீர்கள் இமயவர்மன் என அதியரசன் பேசும்போதே அவரது கைகளில் அழிவு சக்தி திரளத் தொடங்கியது. காற்று சூடானது. அதை கண்ட இமயவர்மன் பெரிதாக சிரித்தார். சண்டையிட்டு எதையும் சாதிக்க முடியாத வைதிகரே, உங்கள் இருவரின் கூட்டு சக்தி கூட என் சுண்டு விரலுக்கு சமம் என சொன்னார். தன் பின்னால் நின்றிருந்த தன் குலத்தைச் சேர்ந்த இருவரை பார்த்து கையை அசைத்தார். இவர்களுக்கு உங்கள் நிலையை விளக்குங்கள் என்பது போல அந்த சைகை இருந்தது. அடுத்த நொடியே அந்த 2 வீரர்களும் கண்முன்னே உருமாறத் தொடங்கினர். அது ஒரு கோரமான காட்சி. திடகாத்திரமாக இருந்த அவர்கள் நொடிப்பொழுதில் எலும்பும் தோளுமான வெண்ணிற ஆடை அணிந்த மனிதர்களாக மாறினர். அவர்களின் நிலைமை இமயவர்மனை விட மோசமாக இருந்தது. அவர்களது தோல் உடலில் இருந்து தளர்வாக தொங்கி கண்கள் குழிவிழுந்து போயிருந்தன. அவர்கள் வாழ்நாளின் மொத்த சக்தியும் உறிஞ்சப்பட்டது போல இருந்தது. பார்த்தீர்களா, என் சக்திக்கு கட்டுப்படாதவர்களின் நிலை இதுதான் என்று சொல்லாமல் சொன்னது அந்த காட்சி. அதியரசன் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தார். இவன் தன் சொந்த இனத்தையே பலி கொடுத்து சக்தியை பெறுகிறானா என்ற எண்ணம் அவருக்குள் ஓடியது. அதியரசன் அமைதியாக நிற்பதைக் கண்ட இமயவர்மன் மீண்டும் மிரட்டலாக கூறினார். நான் மீண்டும் சொல்கிறேன், என் பொறுமையை சோதிக்காதீர்கள். என் வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு என்னுடன் வாருங்கள். அவர் பேசி முடித்த அடுத்த நொடியில் இமயவர்மன் மறைந்து கண் இமைக்கும் நேரத்தில் அதியரசனின் மூக்கின் முன்னால் தோன்றினார். இவ்வளவு வேகமா என்று அதியரசன் திடுக்கிட்டார். எதிரி அவ்வளவு அருகில் வந்ததைக் கண்ட அவர் தற்காப்புக்காக ஒரு கணம் கூட தயங்கவில்லை.
சக்தியால் உருவான ஒரு பயங்கரமான தாக்குதலை இமயவர்மன் மார்பில் இறக்கினார். பனிப்பிரதேசம் எங்கும் இடி போன்ற வெடிச்சத்தம் எதிரொலித்தது. பனிப்பாறைகள் சிதறின. அந்த சத்தத்தை கேட்ட அபிமன்யு ஓடுவதை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தார். புகை மண்டலமாக இருந்த அந்த இடத்தில் சுழலும் ஆற்றலுக்கு நடுவே எந்த காயமும் இன்றி ஆடையில் ஒரு தூசி கூட படாமல் இமயவர்மன் அமைதியாக அதியரசனை நோக்கி நடந்து வருவதை அவன் கண்டான். அந்த காட்சியை கண்டதும் அபிமன்யுவுக்குள் இருந்த வருணபூத சக்தி பயத்தில் மீண்டும் நடுங்கத் தொடங்கியது. இல்லை, இது சாத்தியமில்லை. அபிமன்யு முணுமுணுத்தான். வெளிரிய தோற்றமுடைய அந்த மனிதன் தேவோதய நிலையில் இருந்த அதியரசனின் முழு தாக்குதலை மிக எளிதாக தடுத்ததை அபிமன்யுவால் நம்ப முடியவில்லை. அந்த வெள்ளைக்கிழவன் மெதுவாக தலையை திருப்பி அபிமன்யுவை பார்த்தார். நீ எங்கும் செல்ல முடியாது சிறுவனே, நீ எனக்கு சொந்தம் என இமயவர்மன் அந்த வார்த்தைகளை பேசிய மறுகணமே அதியரசனும் சூரபத்திரனும் ஆக்ரோஷத்துடன் அவரை தாக்க தங்கள் சக்திகளை விடுவித்தனர். அவனை தொடாதே என்று கத்தியபடி அவர்கள் பாய்ந்தனர். உடனடியாக ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பு நிகழ்ந்தது. ஆனால் இமயவர்மன் தனது கைகளை லேசாக அசைத்தார். சக்தியால் உருவான 2 பிரம்மாண்டமான பனிக்கைகள் அதியரசன் மற்றும் சூரபத்திரன் மீது மோதி அவர்கள் இருவரையும் பஞ்சு மூட்டைகள் போல தூக்கி வீசின. அதியரசரே, சூரபத்திரரே என இருவரையும் பார்த்து அபிமன்யு அலறினார். தூரத்தில் நின்று கொண்டிருந்த அபிமன்யு அதிர்ச்சியுடனும் பயத்துடனும் இதை பார்த்தார். அப்போது திடீரென்று தனக்கு பின்னால் யாரோ நிற்பதை அவன் உணர்ந்தான். அவன் முதுகுத்தண்டு சில்லிட்டது. திரும்பி பார்த்த அவனது முகம் ரத்தமே இல்லாமல் வெளுத்து போனது. இமயவர்மன் அங்கே நின்று இருந்தான். வர்ணபூத சக்தி அற்புதம் சிறுவனே, இதை நீ எப்படி அடைந்தாய் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. என் இனத்தின் சக்தி இது என கூறிக்கொண்டே அபிமன்யுவை நோக்கி மெல்ல நடக்கத் தொடங்கினார். ஒவ்வொரு அடியும் மரணத்தின் ஓசை போல இருந்தது. இமயவர்மன் நெருங்குவதைக் கண்ட அபிமன்யு ஓட முயன்றான். ஆனால் அவனால் சற்று அசைய முடியவில்லை. ஏதோ கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகள் அவனை கட்டி போட்டது போல இருந்தது. பற்களை கடித்துக்கொண்டு, நான் அவ்வளவு எளிதாக விடமாட்டேன் என்றான் அபிமன்யு. தன்னை விடுவித்துக் கொள்ள அவன் உடனடியாக தன் சக்தியை பயன்படுத்த முயன்றான். ஆனால் எதிரில் நிற்கும் அந்த மனிதனின் முன்னிலையில் அவனது சொந்த சக்திகள் கூட அவனது கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அவை பயத்தில் பதுங்கின. அதிர்ச்சியில் உறைந்த அபிமன்யு வாய்விட்டு புலம்பினான். இந்த அழுத்தம், இது பகவஜர நிலை. இந்த பனி வானரகுல தலைவர் தெய்வங்களுக்கு நிகரான பகவஜர நிலையில் இருக்கிறாரா என்ற அவன் கண்கள் பயத்தில் விரிந்தன. இதற்கு முன் ஒருமுறை பகவஜர வீரரை எதிர்கொண்ட போது அவன் கிட்டத்தட்ட மரணத்தின் வாயிலுக்கே சென்று திரும்பியிருந்தான். அப்போது பகிரா என்ற தேவ மிருகம் குறுக்கிட்டதால் மட்டுமே அவன் உயிர் தப்பியது. ஆனால் இப்போது தாமா அல்லது பகிரா என யாரும் அவனுடன் இல்லை. அவன் தனித்து விடப்பட்டான். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. எனக்கு உங்களுடன் எந்த பகையும் இல்லை. பின் ஏன் என்னை தடுக்கிறீர்கள்? என்னை விட்டுவிடுங்கள் என்றவன் தன் சக்தியை திரட்ட முயற்சித்தான். இதை கேட்ட இமயவர்மன், சிறுவனே, பயப்பட தேவையில்லை. உன்னிடம் இருக்கும் வருணபூத சக்தி ஒரு காலத்தில் பனிவானர குலத்திற்கு சொந்தமானது. நாகர்குல தலைவன் அந்த வஞ்சக தட்சகன் அதை ஏமாற்றி திருடினான். என் தற்போதைய இந்த நடைப்பிணம் போன்ற நிலைமைக்கு அவனே காரணம் என்ற இமயவர்மன் கண்களில் பழிவாங்கும் வெறி மின்னியது. அபிமன்யுவின் நெற்றியில் வியர்வை அரும்பியது. தன்னை தேற்றிக்கொண்டு அவன் அவசரமாக கூறினான், கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கும் நாகர்குலத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த மூலிகையான பகவஜர தாமரைக்காக மட்டுமே நான் இங்கு வந்தேன். உங்களுக்கு இது அதிகம் தேவைப்பட்டால் நான் இதை உங்களிடமே திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்ற அபிமன்யுவின் முகத்தில் தயக்கம் தெரிந்தாலும் ஒரு பகவஜர வீரரிடமிருந்து அதியரசனாலும் சூரபத்திரனாலும் கூட தன்னை காப்பாற்ற முடியாது என்பது அவனுக்கு தெரியும். உயிர் பிழைக்க இது ஒன்றே வழி. அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அடிபட்டு விழுந்த சூரபத்திரனும் அதியரசனும் ரத்தம் சிந்தியபடியே அவனை நோக்கி ஓடி வருவதைக் கண்டான். அதியரசனின் முகத்தில் கோபமும் கவலையும் கொப்பளித்தது. சூரபத்திரன் மூச்சிறைக்க இமயவர்மனை பார்த்து, இமயவர்மனே, நீங்கள் என்னை அடையாளம் கண்டு கொள்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உங்களை நான் முதலில் அடையாளம் காணாததற்கு என்னை மன்னியுங்கள். ஆனால் பழைய பகையை மனதில் வைக்காமல் பேசுங்கள் என்ற சூரபத்திரன் வார்த்தைகளால் நிலைமையை சமாளிக்க இறுதி முயற்சி மேற்கொள்கிறார் என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். ஆனால் இமயவர்மன் ஆணவத்துடன் சிரித்தார். சூரபத்திரா, வர்ணர் பிரிவு பனிவானர குலத்தை பார்த்து பயப்படாத அளவுக்கு திமிர் பிடித்து விட்டது என்று என்னால் நம்ப முடியவில்லை. நம் குலங்களுக்கு இடையே ஒரு போர் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? சந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் அனைத்து பிரிவுகளும் ஒன்று சேர்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை.
நான் நினைத்தால் அனைவரையும் அழிப்பேன். இந்த சிறுவனிடமிருந்து வர்ணபூத சக்தியை மீட்கும் வரை நான் அவனை போக விட மாட்டேன் என்ற அவர் பார்வை அபிமன்யுவின் மீது ஒரு வேட்டைக்காரனைப் போல நிலையாக இருந்தது. கோபத்துடன் அதிகரசன் குறுக்கிட்டார். பணிவானர குல தலைவரே, நீங்கள் பகவஜர நிலையில் இருக்கலாம், ஏன் கடவுளாகவே இருக்கலாம். ஆனால் உங்களைக் கண்டு நான் பயப்பட மாட்டேன். அபிமன்யுவை பொறுத்தவரை நான் முழு பணிவானர குலத்தையும், ஏன் இந்த உலகத்தையே எதிர்கொள்ள நேரிட்டாலும் அவனுக்கு ஒரு சிறு கீறல் கூட விழவிட மாட்டேன் என கூறி அதியரசன் தன் கைகளால் விசித்திரமான தடை செய்யப்பட்ட முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். இதை பார்த்த சூரபத்திரனின் கண்களில் பீதி தோன்றியது. அதியரசன், வேண்டாம், இது ஆபத்தானது என்று கத்தினார். ஆனால் அதியரசன் நிற்கவில்லை. முத்திரை உருவானதும் அதியரசனின் முகம் இரத்தச் சிவப்பாக மாறியது. அவரது உடலில் இருந்து சூரியனைப் போன்ற கடுமையான வெப்பம் வெளிப்பட்டது. உடை என்று அவர் கத்தினார். அந்த நொடியே அபிமன்யுவின் உடலை கட்டி போட்டிருந்த பனி விலங்கு சுக்குநூறாக உடைந்தது. பணிவானரகுல தலைவர் இமயவர்மன் அபிமன்யுவிடம் வர்ணபூத சக்தியை ஒப்படைக்க கோரி மிரட்ட, அந்த சக்தியை பெற்றவுடன் அவர் தன்னை கொன்று விடுவார் என்பதை அபிமன்யுவின் உள்ளுணர்வு எச்சரித்தது. அதே சமயம் பேச்சுவார்த்தை பலனளிக்காது என்பதை உணர்ந்த வைத்தியர் அதியரசன் ஒரு வீரரின் மலை போன்ற பேராற்றலை துணிச்சலுடன் எதிர்கொள்ள போருக்கு தயாரானார். அவன் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த போதே அதியரசனின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவர் இமயவர்மனை பார்த்து இடியென முழங்கினார். தலைவர் இமயவர்மரே, பணிவானர குலத்தை பற்றி பல கதைகள் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்று உங்கள் சக்தியை நேரில் பார்த்த பிறகு ஒன்று மட்டும் தெளிவாகிறது. உங்கள் குலத்தின் நிலைமை வெளியில் தெரிவதை விட மிக மோசமாக இருக்கிறது என்ற அதியரசனின் இந்த துணிச்சலான பேச்சு அங்கிருந்தவர்களை அதிர்ச்சியடையச் செய்தது. இமயவர்மன் மேலும் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தார். பனிக்கட்டிகள் அவர் காலடியில் நொறுங்கின. அதை பார்த்த அதியரசன், என்னை பார்த்து முறைக்காதீர்கள். நீங்கள் ஏதோ மாபெரும் சக்தியை மறைத்து வைத்திருப்பதாக நினைக்க வேண்டாம். நீங்கள் உட்புறமாக கடுமையான காயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களால் உங்கள் முழு சக்தியையும் பயன்படுத்த முடியாது என்பது இந்த வைத்தியராகிய எனக்கு தெரியாது என்று நினைத்தீர்களா? சந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் மற்ற பிரிவுகள் உங்களைக் கண்டு பயப்படலாம். ஆனால் எனக்கு நீங்கள் வெறும் காயப்பட்ட சிங்கம் மட்டுமே. என் பேச்சை கேளுங்கள். மரியாதையாக இந்த இளைஞனை போக விடுவது நல்லது. இல்லையென்றால் இந்த போரில் நான் அழிய நேரிட்டாலும் நீங்களும் உயிருடன் இருக்க மாட்டீர்கள். உங்களையும் அழித்துவிட்டுத்தான் நான் அழிவேன் என்ற அதியரசன் தனது வலது கையை மின்னல் வேகத்தில் காற்றில் வீசினார். அடுத்த நொடியே அவரது உள்ளங்கையில் ஒரு செந்நிறமான ஜொலிக்கும் மூலிகை மாத்திரை ஒன்று தோன்றியது. அந்த மாத்திரை வெளிப்பட்ட உடனேயே அந்த பனிப்பிரதேசம் முழுவதும் விசித்திரமான மூலிகை வாசனை பரவியது. சக்தியின் அலைகள் சூறாவளியாக சுழன்றன. எதிரிகள் சுதாரிப்பதற்குள் அதியரசன் உடனடியாக தன் கைகளால் சிக்கலான முத்திரைகளை உருவாக்கி அந்த சக்தி வாய்ந்த மாத்திரையை வாயில் போட்டு விழுங்கினார். திடீரென்று ஒரு எரிமலை வெடிப்பது போல அதியரசனின் உடலில் இருந்து ஆற்றல் வெடித்து சிதறியது. அவரது தோல் சிவந்தது, நரம்புகள் புடைத்தன. அவரது சக்தி நிலை ஒரு அணை உடைந்த வெள்ளம் போல மளமளவென உயரத் தொடங்கியது. இதை பார்த்த வானர குலத்தைச் சேர்ந்த மற்ற 2 உருமாறிய வானர மனிதர்களின் கண்களிலும் பீதி ஏற்பட்டது. ஏன், சூரபத்திரனே ஒரு கணம் ஆச்சரியத்தில் உறைந்து போனார். அதே நேரத்தில் இமயவர்மனின் முகம் இருண்டது. அவரது கண்கள் சுருங்கி நிலைமையின் தீவிரத்தை உணர்த்தின. அதியரசன் சொன்னது வெற்று மிரட்டல் அல்ல என்பதை அவர் புரிந்து கொண்டார். வெறும் மருந்து மாத்திரையால் வந்த பலம் உண்மையான தவத்தால் வந்த பலத்திற்கு ஈடாகுமா வைதிகரே என்று இமயவர்மன் கர்ஜித்தார். அதற்கு அதியரசன் எள்ளலாகச் சிரித்தார். என் பலம் நிலையானதா இல்லையா என்பது முக்கியமல்ல. அடுத்த சில மணி நேரங்களுக்கு அது உங்களை நரகத்திற்கு அனுப்ப போதுமானது என்ற அதியரசனின் சக்தி இப்போது தேவோதய நிலையின் 9ஆம் கட்டத்திற்கு உயர்ந்திருந்தது. இப்போது அவர் ஒரு முழுமையான போருக்கு தயாராக இருந்தார். அபிமன்யுவை நோக்கி திரும்பிய அதியரசன் கம்பீரமான குரலில், அபிமன்யு, பயப்படாதே. என் முதுகுக்கு பின்னால் வந்து நில். அந்த பனி வஜ்ர தாமரையை பத்திரமாக வைத்துக்கொள். இந்த பனி பிரதேசத்தை விட்டு நாம் வெளியேறுவதை இந்த தேவோதய வைதிகர் அதியரசனை மீறி யார் தடுக்குகிறார்கள் என்று நானும் பார்க்கிறேன். தேவோதய வைதிகர் அதியரசன் என்ற அந்த பெயரும் அதிலிருந்த அழுத்தமும் இமயவர்மனை சிந்திக்க வைத்தது. இவன் சாதாரணமானவன் அல்ல. மாத்திரைகள் மூலம் சக்தியை தற்காலிகமாக அதிகரிக்க முடியும் என்பது உண்மைதான். ஆனால் தேவோதய நிலையின் உச்சத்துக்கே கொண்டு செல்லும் அளவுக்கு ஒரு மாத்திரையை உருவாக்கி இருக்கிறான் என்றால் இவன் சாதாரண வைத்திகர் அல்ல. இவனுக்கு பின்னால் பெரிய அரசியல் பலமும் சக்தி வாய்ந்த கூட்டாளிகளும் இருக்கக்கூடும். இவனை கொன்றால் பனி வானர குலத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும்.
என்று இமயவர்மன் கணக்கு போட்டான். இருப்பினும் அபிமன்யுவின் முகத்தில் இருந்த கவலை மறையவில்லை. அதியரசரே, சக்தியை அதிகரிக்கலாம். ஆனால் இது எதிரிகளின் குகை. சண்டை என்று வந்தால் இன்னும் நூற்றுக்கணக்கான பணிக்குல வீரர்கள் வந்து குவிந்து விடுவார்கள். நாம் இப்போதும் 3 மட்டுமே. இது தற்கொலைக்கு சமம் என்று அபிமன்யுவின் மனம் பதைத்தது. அந்த பதற்றமான சூழ்நிலையில் அனைவரும் போருக்கு தயாராக தங்கள் சக்தி இறக்கைகள் காற்றில் படபடக்க ஒருவரை ஒருவர் முறைத்தபடி நின்றனர். காற்றின் சத்தம் கூட கேட்காத அளவுக்கு அமைதி நிலவியது. அந்த நிசப்தத்தை கிழித்துக் கொண்டு வஜ்ரகண்டன் என்ற அந்த ராட்சத துறவி ஒரு நயவஞ்சக புன்னகையுடன் இமயவர்மனிடம் பேசினார். தலைவரே, நாம் அவசரப்பட வேண்டாம். இந்த இளைஞனை பாருங்கள். இவன் சாதாரணமாக இல்லை. பனிவஜ்ர தாமரையில் இருந்து வெளிவந்த அந்த ஆபத்தான வெள்ளை மூடு பணியை இவன் வெற்றிகரமாக தனது சக்திக்குள் அடைத்து விட்டான் என வஜ்ரகண்டன் இதை சொல்லும் போது அவனது கண்கள் பேராசையுடன் அபிமன்யுவின் கையில் இருந்த பனிவஜ்ர தாமரை பெட்டியின் மீதே நிலைத்திருந்தன. இதை கேட்ட தலைவர் இமயவர்மன் தனது போர்த்தந்திரத்தை மாற்றினார். கடுமையை சற்று தளர்த்தி தீவிரமாக யோசித்தவர், நீங்கள் சொல்வது சரிதான் வஜ்ரகண்டரே. ஆனால் இவர்கள் செய்த தவறை மன்னிக்க முடியாது. இருப்பினும் என்றவர் அதியரசனை பார்த்து தொடர்ந்தார். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கள் குல உறுப்பினர்களை அனுமதியின்றி தாக்கியதோடு எங்கள் குலத்தினர் பல ஆண்டுகளாக தங்கள் இரத்தத்தையும் சக்தியையும் கொடுத்து வளர்த்த பனிவஜ்ர தாமரையை திருட முயற்சித்தீர்கள். இது மன்னிக்க முடியாத குற்றம் என்றவர் அபிமன்யுவை பார்த்தார். ஆனால் இந்த இளைஞன் உயிர் பிழைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எனக்கு ஒரு வழி தோன்றுகிறது. நீங்கள் எங்களுடன் எங்கள் குலத்திற்கு வந்து எங்களுக்கு உதவ வேண்டும். நீங்கள் உதவ ஒப்புக்கொண்டால் வானர குலத்தின் எந்த உறுப்பினரும் உங்களை தாக்க மாட்டார்கள் என்று தலைவர் இமயவர்மனாகிய நான் என் முன்னோர்கள் மீது ஆணையிட்டு உறுதியளிக்கிறேன் என அவர் பேசும்போது அவர் கண்கள் ஒரு காந்தம் போல அபிமன்யுவை ஈர்த்தன. இதை கேட்ட அதியரசன் கொதித்தெழுந்தார். இமயவர்மரே, எங்களை என்ன முட்டாள்கள் என்று நினைக்கிறீர்களா? உதவி உபகாரம் என்று பேசி எங்களை உங்கள் கைக்குள் அழைத்துச் சென்று கொல்ல திட்டமிடுகிறீர்கள். உங்களுக்கு தேவையானது அந்த வர்ணபூத சக்தி மட்டும்தான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உங்கள் வார்த்தைகளை நான் நம்பவில்லை என்றார். அப்போது இமயவர்மனின் பின்னால் நின்று இருந்த உருமாறிய அந்த 2 வானரங்களில் ஒருவன் திடீரென இருமத் தொடங்கினான். அவனது வாயிலிருந்து கருப்பு நிற ரத்தம் பனியில் சிதறியது. தலைவரே என்றவன் முனகினான். எங்களால் இனி தாங்க முடியாது. எங்களை கொன்று விடுங்கள். இந்த நரக வேதனையை விட மரணமே மேல் என்ற அவனது குரல் உடைந்து போனது. அவனது தோள்கள் மேலும் சுருங்கி எலும்புகள் தெரியும் அளவுக்கு அவன் உடல் நடுங்கியது. இந்த காட்சியை கண்ட அபிமன்யுவின் மனம் சலனப்பட்டது. இவர்கள் நடிப்பது போல் தெரியவில்லையே. உண்மையிலேயே ஏதோ கொடிய சாபத்தால் இவர்கள் பாதிக்கப்பட்டது போல் இருக்கிறது என்று நினைத்தான். அந்த தருணத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அபிமன்யு முன் வந்தான். அவன் குரலில் நடுக்கம் இல்லை, மாறாக ஒரு முதிர்ச்சி இருந்தது. பொறுங்கள் அதியரசரே என்று கூறிய அவன் அதியரசனிடம் ரகசியமாக கிசுகிசுத்தான். அதியரசரே, நாம் அவசரப்பட வேண்டாம். அவர்களின் கண்களை பாருங்கள். மரணத்தின் சாயல் தெரிகிறது. இவர்களுக்கு நம் உதவி தேவை என்பது உண்மையாக கூட இருக்கலாம். மேலும் அந்த பனிப்புகை என் சக்தியை ஈர்க்கிறது. இது ஒரு பொறியாக இருந்தாலும் அதில் இருக்கும் தேன் எனக்கு வேண்டும். நாம் இந்த ஆபத்தை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றான். பிறகு அவன் இமயவர்மனை பார்த்து, தலைவரே, நான் உங்களுக்கு உதவ ஒப்புக்கொண்டால் வேலை முடிந்த பிறகு என்னையும் சூரபத்திரனையும் வைதிகர் அதிகரசனையும் இந்த பனிவஜ்ர தாமரையுடன் இங்கிருந்து பத்திரமாக செல்ல அனுமதிப்பீர்களா? நீங்கள் இதற்கு உறுதியளித்தால் நான் உங்களுடன் பனிவானர குலத்திற்கு வர தயாராக இருக்கிறேன் என கேட்டான். அவன் முகபாவனை மிகவும் அமைதியாக ஒரு பேரத்திற்கு தயாரான வியாபாரியைப் போல இருந்தது. அபிமன்யு என்று அதியரசனும் சூரபத்திரனும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சியில் கத்தினார்கள். அவர்கள் தடுப்பதற்குள் தலைவர் இமயவர்மனின் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை பூத்தது. புத்திசாலி இளைஞன் என்று பாராட்டிய அவர், உண்மையை சொல்வதானால் உன்னை போன்ற ஒரு இளைஞன் அந்த பயங்கரமான வர்ணபூத சக்தியை எப்படி கட்டுப்படுத்தினான் என்று எனக்கு தெரியவில்லை. அது என் ஆச்சரியத்தை அதிகரிக்கிறது. ஆனால் என்னை நம்பு, நீ எங்கள் குலத்திற்கு வந்தால் நீயும் உன் தோழர்களும் பாதுகாப்பாக இருப்பீர்கள். அது மட்டுமல்ல என்ற இமயவர்மன் குரலை தாழ்த்தி ஒரு ரகசியத்தை சொல்வது போல கூறினார். வர்ணபூத சக்தியை பற்றி உனக்கு தெரியாத பல ரகசியங்கள் எங்கள் குலத்திற்கு தெரியும். அந்த ரகசியங்களை நான் உனக்கு கற்றுத் தருகிறேன். அது உனது பயிற்சியின் அடுத்த கட்ட நிலைகளை, அதாவது கடினமான தடைகளை எளிதாக கடக்க உதவும் என்ற இமயவர்மனின் சுருக்கங்கள் நிறைந்த வெண்முடி சூழ்ந்த முகத்தில் ஒரு பரந்த புன்னகை விரிந்தது. ஆனால் அதிகரசன் இதை நம்பவில்லை. வேண்டாம் அபிமன்யு, இவன் வார்த்தைகளை நம்பாதே.
நீ பைத்தியக்காரத்தனமாக முடிவு எடுக்கிறாய் என்று அதியரசன் கத்தினார். பிறகு இமயவர்மனை பார்த்து, உங்களை கண்டு எங்களுக்கு பயம் இல்லை. நான் ஏற்கனவே எனக்கு தெரிந்த சில சக்தி வாய்ந்த நண்பர்களுக்கு செய்தி அனுப்பிவிட்டேன். அவர்கள் எந்த நேரத்திலும் இங்கே வந்து விடுவார்கள். அதுவரை சூரபத்திரனும் நானும் உங்களை போரில் ஈடுபடுத்தி தடுத்து நிறுத்துவோம். என் நண்பர்கள் வந்த பிறகு உங்கள் குலத்தையே அழித்து விடுவோம் என அதியரசன் மிக தந்திரமாக ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டார். உண்மையில் நண்பர்கள் யாரும் வரப்போவதில்லை. இது எதிரியை பயமுறுத்தச் சொன்ன பொய். அதியரசன் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் பேசினாலும் சூரபத்திரனின் உள்ளத்தை ஆழ்ந்த கவலை அரித்துக் கொண்டிருந்தது. அதியரசா, இத்தகைய இக்கட்டான சூழலில் இப்படி ஒரு பொய்யை கூறிவிட்டாயே. நீயோ மருத்துவ மாத்திரையின் துணையோடு உன் சக்தியை தற்காலிகமாக உயர்த்தி விட்டாய். ஆனால் நானோ ஏற்கனவே நிகழ்ந்த போரினால் உடல் சோர்ந்து ஆற்றலை இழந்து நிற்கிறேன். இப்பொழுது மீண்டும் ஒரு போர் மூண்டால் என் நிலைமை மிகவும் பரிதாபத்திற்குரியதாகிவிடுமே என்று சூரபத்திரன் மனதிற்குள் வருத்தத்துடன் புலம்பினார். இது அபிமன்யுவுக்கும் புரிந்தது. அதியரசனின் பொய் நீண்ட நேரம் தாங்காது. சண்டை என்று வந்தால் சூரபத்திரன் பலியாகி விடுவார். ஆனால் அவனது முடிவுக்கான காரணம் வேறு ஒன்றாக இருந்தது. வெள்ளை மூடு பணியை தனது வருணபூத சக்தி உறிஞ்சிய போது அவனது சக்தி ஒரு நிலை உயர்ந்ததை அவன் உணர்ந்தான். ஆச்சாரியர் தாமா சொன்னது உண்மைதான். வருணபூத சக்தி இந்த பகுதியில்தான் தோன்றியது. இந்த வெள்ளை மூடு பணிதான் வருணபூத சக்திக்கு தேவையான உணவு என்று அபிமன்யு மனம் கணக்கு போட்டது. வருணபூத சக்தி மேலும் வளர அவனுக்கு இன்னும் அதிகமான வெள்ளை மூடு பணி தேவை. அது உறைபனி ஏரியில் மட்டுமே கிடைக்கும். அந்த ஏரி வானர குலத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அங்கு செல்ல இதுவே சரியான வாய்ப்பு. ஆனால் ஒரு சந்தேகம் அவனுக்கு இருந்தது. இமயவர்மரே, இந்த வருணபூத சக்தி உங்களுக்கு அவ்வளவு முக்கியம் என்றால் அதை ஏன் நீங்களே வைத்திருக்கவில்லை? அதை ஏன் உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று அபிமன்யு கேட்டார். அபிமன்யுவின் முகத்தில் இருந்த சந்தேகத்தை கண்ட இமயவர்மன் பெருமூச்சு விட்டார். அவரது முகத்தில் இருந்த கம்பீரம் மறைந்து ஒரு விதமான சோகம் குடிக்கொண்டது. நல்ல கேள்வி இளைஞனே என்ற இமயவர்மன் வானத்தை பார்த்து பேசத் தொடங்கினார். நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி. எங்கள் குலத்தின் வரலாறே ஒரு சோக கதை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எங்கள் முன்னோர்கள் இந்த வருணபூத சக்தியை அது மிகவும் பலவீனமாக இருந்தபோது கண்டுபிடித்தார்கள். பின்னர் அவர்கள் இந்த இடத்தை கண்டுபிடித்து எண்ணற்ற பனிவஜ்ர தாமரைகள் நிறைந்த உறைபனி ஏரியை கண்டார்கள். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த தாமரைகளை சுற்றியுள்ள வெள்ளை மூடுபனி மிகவும் கொடியது. அதில் அசுரத்தனமான விஷம் இருந்தது. தேவோதய நிலைக்கு கீழே உள்ள எந்த ஒரு வீரரையும் அந்த பனிப்புகை உடனடியாக எலும்புக்கூடாக மாற்றிவிடும் என்ற அவர் குரலில் நடுக்கம் தெரிந்தது. எனவே எங்கள் முன்னோர்கள் ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் வருணபூத சக்தியை அந்த ஏரியில் வைத்தார்கள். அந்த சக்தி அந்த விஷத்தன்மை வாய்ந்த வெள்ளை மூடுபனியை உறிஞ்சி அதை தூய்மையான ஆற்றலாக மாற்றியது. அதனால் எங்கள் வானரக்குல உறுப்பினர்கள் அங்கு பயிற்சி செய்து மிக எளிதாக தெய்வீக நிலையை அடைய முடிந்தது. நாங்கள் யாருக்கும் அஞ்சாத குலமாக இருந்தோம் என பேசிக் கொண்டிருந்த இமயவர்மனின் முகத்தில் திடீரென ஆக்ரோஷம் வந்தது. ஆனால் அந்த நாகர்குல தலைவன் தட்சகன் எங்களை வஞ்சகமாக தாக்கி வர்ணபூத சக்தியை திருடிச் சென்றான். அவனது பேராசை எங்கள் குலத்தின் வேரையே அழித்து விட்டது. அப்போது இருந்து எங்கள் குலம் இந்த வெள்ளை மூடுபனியால் அவதிப்பட்டு வருகிறது. அது எங்களை பாதுகாக்கும் அரணாக இல்லாமல் எங்களை கொல்லும் விஷமாக மாறிவிட்டது. நாகர் குலத்தை தாக்கி அதை மீட்க நாங்கள் எவ்வளவோ முயன்றோம். ஆனால் அவர்களின் சக்தி வாய்ந்த முன்னோர்கள் எங்களை தடுத்தனர் என்ற இமயவர்மன் தனது கையை நீட்டி தன் தோளை காட்டினார். அது தளர்ந்து போயிருந்தது. பார் இளைஞனே, ஒரு காலத்தில் நாங்கள் நாகர் குலத்தை விட வலிமையாக இருந்தோம். இப்போது எங்களை அழிவிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளக்கூட முடியாத அளவுக்கு பரிதாபமான நிலையில் இருக்கிறோம். வெள்ளை மூடுபனி எங்கள் உடல்களில் விஷத்தை பரப்பியுள்ளது. எங்கள் ரத்தம் உறைகிறது. வர்ணபூத சக்தியால் மட்டுமே அதை சுத்தப்படுத்த முடியும் என அபிமன்யுவை உருக்கமாக பார்த்து அவர் கெஞ்சுவது போல கூறினார். இளைஞனே, உன் கையில் இருக்கும் வர்ணபூத சக்தியை பார்த்தபோது என் இனத்தை காக்க வேண்டும் என்ற பேராசை என்னை ஆட்கொண்டதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் என்னை நம்பு, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக என் குலம் என் கண் முன்னே மெல்ல மெல்ல அழிவதை பார்த்து வருகிறேன். ஒரு தலைவனாக இது எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? நீங்கள் எங்களுக்கு உதவ தயாராக இருந்தால் என் குலம் உனக்கு என்றென்றும் நன்றியுள்ளதாக இருக்கும். இது இமயவர்மனின் சத்தியம் என்றார். அந்த தருணத்தில் இமயவர்மனின் முகத்தில் ஒரு பகவஜ்ர வீரருக்கான ஆணவம் இல்லை,
ஒரு இனத்தை காப்பாற்ற துடிக்கும் ஒரு தலைவனின் ஏக்கம் மட்டுமே இருந்தது. பனி வானர குல தலைவர் இமயவர்மன் எவ்வித கர்வமுமின்றி அபிமன்யுவிடம் காட்டிய கனிவு அதியரசனின் கோபத்தை தணித்தாலும் அவரது எச்சரிக்கை உணர்வு குறையவில்லை. தலைவர் இமயவர்மரே, உங்களை நான் முழுமையாக நம்பவில்லை. ஆனால் உங்கள் குலத்திற்குள் சென்ற பிறகு எங்களை கட்டாயப்படுத்தலாம் என்று நீங்கள் நினைத்தால் நடப்பதே வேறு என்று இமயவர்மனுக்கு திட்டவட்டமாக எச்சரிக்கை விடுத்த அதியரசன் தயக்கத்துடனேயே தனது போர் சக்தியை திரும்ப பெற்றார். அதியரசனிடமிருந்து அவநம்பிக்கை இமயவர்மனின் மனதை சற்று புண்படுத்தியது. இருந்தாலும் அவர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை பூத்தது. உங்கள் சந்தேகம் நியாயமானதுதான் அதியரசனே. ஆனால் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது. ஏனெனில் இந்த இளைஞன் என் குலத்திற்கு செய்யும் உதவிக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் மட்டுமல்ல, என் சந்ததியினரும் அவனுக்கு கடன் பட்டிருப்போம். ஒரு கடனாளியால் எப்படி எஜமானனை மிரட்ட முடியும்? இவ்வாறு கூறிய இமயவர்மன் திடீரென குரலை உயர்த்தி சற்று தள்ளி நின்று இருந்த வானர குலத்தினரை பார்த்து அதிகார தொனியில் கட்டளையிட்டார். வஜ்ரகண்டரே, நமது கௌரவமான விருந்தினர்கள் நம் குலத்திற்கு செல்ல தாமதிக்க கூடாது. உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்றார். தலைவரின் கட்டளைக்கு பணிந்த வஜ்ரகண்டன் வானத்தை பார்த்து தனது மார்பை விரித்தார். அவர் தொண்டையிலிருந்து ஒரு பயங்கரமான கர்ஜனை வெளிப்பட்டது. அது ஒரு மிருகத்தின் அலறலை போலவும் இடியின் முழக்கத்தைப் போலவும் இருந்தது. அடுத்த சில நொடிகளில் விண்ணில் ஒரு கூர்மையான தீச்சோலி எதிரொலித்தது. மேகங்களை கிழித்துக் கொண்டு ஒரு கரிய நிற உருவம் மின்னல் வேகத்தில் அவர்களை நோக்கி பாய்ந்து வந்தது. அதிலிருந்து உருவான காற்று ஒரு சூறாவளியைப் போல தரையில் இருந்த பனியை வாரி இறைத்தது. அபிமன்யு முதலில் தற்காப்புக்காக தயாரானார். ஆனால் அதை உற்று நோக்கிய போதுதான் தெரிந்தது அது வெறும் காற்று அல்ல, வானில் பறந்து வரும் ஒரு பிரம்மாண்டமான மாயப்பறவை என. அதன் இறக்கைகள் இரும்பை விட வலிமையானதாக தெரிந்தன. அதன் சக்தி அபிமன்யுவின் சக்திக்கு நிகராக இருந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் அந்த பனி பிரம்மாண்டமான கரிய கழுகு போன்ற பறவை அவர்கள் முன் வந்து இறங்கியது. அதன் கண்கள் நெருப்பு துண்டுகள் போல ஜொலித்தன. ஆனால் அது இமயவர்மனை பார்த்ததும் ஒரு பூனைக்குட்டியைப் போல தனது தலையை தாழ்த்தி மரியாதையுடன் வணங்கியது. ஒரு மாய மிருகம், அதுவும் இவ்வளவு சக்தி வாய்ந்தது, எப்படி மனிதர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது என அபிமன்யு வியப்பால் கண்கள் விரிய கேட்டார். அபிமன்யுவின் வியப்பை கண்ட இமயவர்மன் பெருமையுடன் புன்னகைத்தார். அபிமன்யு, ஆச்சரியப்பட தேவையில்லை. இந்த பனிமலை சாதாரணமானது அல்ல. இங்கு வாழும் பல கொடிய விலங்குகள் எங்கள் வானர குலத்திற்கு தலைமுறை தலைமுறையாக விசுவாசமானவை. நீங்கள் சண்டையிடும் செய்தியை நான் இவர்கள் மூலமாகத்தான் அறிந்தேன். காற்றின் திசையை விட வேகமாக செய்திகளை கொண்டு வருபவை இவை என்றார். பிறகு அவர் அனைவரையும் பார்த்து, வாருங்கள், அனைவரும் இதன் முதுகில் ஏறுங்கள். நாம் நடந்தால் பல நாட்கள் ஆகும். ஆனால் இதன் சிறகுகள் நம்மை சில நாளிகைகளில் கொண்டு சேர்த்துவிடும். மேலும் இதன் மீது நாம் அமர்ந்திருந்தால் பனிமலையின் மற்ற கொடிய மிருகங்கள் நம்மை தாக்க துணியாது என்றார். அபிமன்யு வர சம்மதித்ததால் அவனை இளைஞனே என்று அழைப்பதை நிறுத்திவிட்டு இப்போது அபிமன்யு என்று பெயரிட்டு தோழமையுடன் அழைத்தார் இமயவர்மன். இதை கேட்ட அபிமன்யு சூரபத்திரன் மற்றும் அதியரசனை திரும்பி பார்த்தார். அவர்கள் சம்மதத்துடன் தலையசைக்க அனைவரும் அந்த பனிக்கழுகின் மீது ஏறினர். அதியரசனும் சூரபத்திரனும் அபிமன்யுவை பாதுகாக்கும் வகையில் இருபுறமும் அமர்ந்தனர். அடுத்த நொடியே அந்த பறவை விண்ணை பிளக்கும் ஒளியை எழுப்பியவாறு வானில் சீறி பாய்ந்தது. அது உயரத்திற்கு சென்றதும் அதன் வேகம் பல மடங்கு அதிகரித்தது. வேகத்தின் காரணமாக காற்று முகத்தில் அறைய அபிமன்யுவால் கண்களை திறக்கக்கூட முடியவில்லை. கீழே பார்த்தபோது உலகம் ஒரு வெண்ணிற தாளாக மாறியிருந்தது. அப்போது சூரபத்திரன் குரலில் நடுங்கியபடியே அபிமன்யுவிடம், அபிமன்யு, கவனமாக இரு. இந்த உயரம் சாதாரணமானது அல்ல. இங்கே காற்று கூட கத்தியைப் போல வெட்டுகிறது. உன் சக்தியை ஒரு கவசம் போல உடலை சுற்றிலும் வைத்துக்கொள் என்று எச்சரித்தார். அபிமன்யு தலையசைத்தான். அவர்கள் மலையின் உச்சியை நோக்கி செல்ல செல்ல அபிமன்யுவுக்குள் இருந்த வர்ணபூத சக்தி அமைதி இழந்து துடிப்பதை அவன் உணர்ந்தான். ஏன் என் சக்தி இப்படி துடிக்கிறது? ஏதோ ஒன்று இதை அழைப்பது போல இருக்கிறதே என்று அவன் தனக்குள் குழம்பினான். அவன் சிந்திப்பதற்குள் அந்த பறவை திடீரென தரையை நோக்கி செங்குத்தாக இறங்கத் தொடங்கியது. கீழே எங்கும் அடர்த்தியான வெண்ணிற பனிப்புகை சூழ்ந்திருந்தது. அந்த பனிப்புகைக்கு நடுவே ஆங்காங்கே ஆயிரக்கணக்கான மங்கலான ஒளிப்புள்ளிகள் நட்சத்திரங்களைப் போல ஜொலித்துக் கொண்டிருந்தன. இதை பார்த்த அபிமன்யு குழப்பத்துடன், அதியரசரே, அதோ கீழே மின்னுகிறதே, அது என்ன என்று கேட்டா. ஆனால் காற்றின் இரைச்சலில் அதியரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை.
அப்போது இமயவர்மனின் குரல் அபிமன்யுவின் காதுகளில் தெளிவாக ஒலித்தது. அபிமன்யு, பயப்பட தேவையில்லை. நாம் எப்போது புனிதமான உறைபனி ஏரியின் மேலே பறந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜொலிக்கும் விளக்குகள் வேறு ஒன்றுமில்லை, அவைதான் நாங்கள் பாதுகாக்கும் பனிவஜ்ர தாமரைகள். இதை கேட்டதும் அபிமன்யு சற்று சிந்தித்தான். அதை கவனித்த இமயவர்மன் சிரித்துக் கொண்டே தொடர்ந்தான். உன் முகத்தில் கேள்விகள் தெரிகின்றன அபிமன்யு. இவர்களிடம் இவ்வளவு தாமரைகள் இருக்கும் போது என்னிடமிருந்த அந்த ஒரு தாமரைக்காக ஏன் உயிரை கொடுத்து சண்டையிட்டார்கள் என்றுதானே யோசிக்கிறாய் என கேட்டதும் அபிமன்யு ஆமோதிப்பது போல தலையசைத்தான். இமயவர்மன் விளக்கினார். உண்மை என்னவென்றால், நாங்கள் உன்னை தாக்கியது இந்த தாமரைக்காக மட்டுமல்ல, இந்த பறவையின் பாதுகாப்பிற்காகத்தான். பனிவஜ்ர தாமரையில் இருந்து வெளியாகும் வெள்ளை மூடுபனியின் சக்தி மிகவும் ஆபத்தானது. இந்த பறவை சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அந்த விஷத்தன்மை கொண்ட சக்தியை அதால் தாங்க முடியாது. அவர் ஒரு கணம் நிறுத்தி ஒரு அழகான உவமையை சொன்னார். நடுக்கடலில் தாகத்தில் தவிப்பவனுக்கு உப்பு நீரை குடிக்க கொடுப்பது போன்றது இது. அவனுக்கு தண்ணீர் தேவைதான், ஆனால் அந்த உப்பு நீர் அவன் தாகத்தை தீர்க்காது, அவனை கொன்றுவிடும். அதுபோலத்தான் அந்த தாமரையின் சக்தி இந்த பறவையை அழித்துவிடும். அதனால்தான் அது பாதுகாப்பான தூரத்தில் இருக்கும் போதே நாங்கள் அதை தடுக்க முயன்றோம். இதை கேட்ட பிறகுதான் வர்ணபூத சக்தியை பார்த்ததும் இமயவர்மன் ஏன் பதற்றமடைந்தார் என்பதும், ஏன் தன்னை வலுக்கட்டாயமாக தடுக்க முயன்றார் என்பதும் அபிமன்யுவுக்கு புரிந்தது. சற்று யோசித்த அபிமன்யு, இமயவர்மரே, உங்கள் விளக்கம் புரிகிறது. ஆனால் என்னால் கூட இவ்வளவு அதிகமான வெள்ளை மூடுபனி சக்தியை ஒரே நேரத்தில் உறிஞ்ச முடியாது. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு உதவினாலும் பெரிய மாற்றம் ஏற்படாதே. ஒரு பாலி தண்ணீரால் காட்டுத்தீயை அணைக்க முடியுமா என்று கேட்டான். அவனது கூர்மையான அறிவைக் கண்டு இமயவர்மன் மெச்சினார். சரியான கேள்வி. ஆனால் எங்களிடம் வேறு ஒரு வழி இருக்கிறது. அதன் மூலம் உனது ஆன்ம சக்தியை நாங்கள் அதிகரிக்கச் செய்வோம். உனது ஆன்ம சக்தி உயர்ந்தால் உன்னால் வர்ணபூத சக்தியின் மூல விதையை உருவாக்க முடியும். அந்த விதையை வைத்து எங்கள் குலம் மூத்தவர்களுடன் இணைந்து நாங்கள் வர்ணபூத சக்தியை மீண்டும் வளர்த்தெடுப்போம். இதை சொல்லும் போது இமயவர்மனின் முகத்தில் சிறு நடுக்கம் இருந்தது. எங்கே ஆன்ம சக்தியை அதிகரிப்பதை பற்றி கேட்டதும் ஏதோ ஒரு ஆபத்து என்று நினைத்து இவன் மறுத்து விடுவானோ என்று அவர் பயந்தார். ஆனால் அபிமன்யுவின் மனதிற்குள் பட்டாசு வெடித்தது. ஆன்ம சக்தியை அதிகரிப்பதா? அதுதானே எனக்கு தேவை. நான் பல நாட்களாக இதற்குத்தானே வழி தேடிக் கொண்டிருந்தேன். இவர்களே வழிய வந்து உதவுகிறார்கள் என்றால் இதைவிட பெரிய அதிர்ஷ்டம் ஏது என்று நினைத்தான். இருப்பினும் தனது மகிழ்ச்சியை வெளிக்காட்டாமல் முகத்தை ஒரு முதிர்ந்த துறவியைப் போல அமைதியாக வைத்துக் கொண்டான். சரி இமயவர்மரே, உங்கள் குலத்திற்கு நன்மை நடக்கும் என்றால் நான் அந்த பயிற்சியை மேற்கொள்ள தயார் என்று பட்டும் படாமல் கூறினான். இதற்கிடையில் இமயவர்மன் அந்த பறவையை அடர்த்தியான பனிப்புகை நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் லாவகமாக தரை இறக்கினார். பறவை கீழே இறங்கியதும் அந்த பகுதியில் பல சக்தி வாய்ந்த நபர்கள் தோன்றினர். அங்கிருந்த வலிமையான வானர வீரர்களை பார்த்த அதிகரசன் மூச்சடைத்து போனார். 20க்கும் மேற்பட்ட தேவோதய வீரர்கள். பனி வானர குலத்தின் வலிமை குறைத்து மதிப்பிடக்கூடியது அல்ல. இவர்கள் நாகர் குலத்திற்கு சற்றும் குறைந்தவர்கள் இல்லை என்று அதிகரசன் முணுமுணுத்தார். அவர்கள் இறங்கியதும் கூட்டத்தில் இருந்த ஒரு இளம் வீரன் வெறுப்புடன் தரையில் காரி உமிழ்ந்தார். மனித வாடை! நம் புனித பூமி தீட்டுப்பட்டு விட்டது. தலைவரே, ஏன் இந்த எதிரிகளை உயிருடன் கொண்டு வந்தீர்கள் என்று துணிச்சலாக கேட்டான். இமயவர்மன் அவனை நோக்கி ஒரு முறை முறைத்தார். நாவை அடக்கு! இவர்கள் என் விருந்தினர்கள். பல வருடங்களுக்கு பிறகு நம் குலத்திற்கு நம்பிக்கை ஒளியாக வந்திருப்பவர்கள் என்று அதட்டினார். அந்த நேரத்தில் அபிமன்யு தனது சக்தியில் ஒரு சலனத்தை உணர்ந்தார். திடீரென ஒரு நீல நிற ஒளி ஒரு கவசத்தைப் போல அபிமன்யுவின் உடலை சூழ்ந்தது. அந்த பனிப்புகையை கிழித்து வெளிப்பட்ட வர்ணபூத சக்தியை அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். அதுதான் நம் குலத்தின் பொக்கிஷம். இவர்களுக்கு தகுந்த உபசரிப்புகளை செய்யுங்கள், எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று கட்டளையிட்டார். அதே சமயம், ஆனால் நமது அனுமதியின்றி இவர்கள் தனிமையில் எங்கும் செல்லக்கூடாது என்பதையும் உறுதி செய்யுங்கள் என்று மறைமுகமாக கட்டளையிட்டார். இது ஒரு சிறை என்பதை நாசுக்காக உணர்த்தினார். இதை கேட்டு அபிமன்யு புன்னகையுடன் கேட்டார். இமயவர்மரே, இவ்வளவு கட்டுப்பாடுகள் தேவையில்லை. நான் எங்கும் ஓடிவிட மாட்டேன். ஆனால் நான் எப்போது உறைபனி ஏரிக்கு செல்ல முடியும்? என் பயிற்சி எப்போது தொடங்கும் என கேட்டான். அதற்கு இமயவர்மன், பொறுமை அபிமன்யு. எங்கள் குலத்தின் மூத்தவர்கள் அந்த ஏரியை மூடி முத்திரையிட்டுள்ளனர். இளைய தலைமுறையினர் ஆர்வ கோளாறில் அங்கு சென்று ஆபத்தில் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு.
நாளை காலை நாம் அனைவரும் அங்கு செல்வோம் என்றார். பின்னர் அவர்கள் குல உறுப்பினர்களுடன் நடக்கத் தொடங்கினர். பனி வானர குலத்தின் இருப்பிடம் முழுவதும் பனியால் செதுக்கப்பட்ட அரண்மனைகளைப் போல இருந்தது. அவர்களுக்கு முன்னால் சென்ற குல உறுப்பினர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். கேள்விப்பட்டாயா? தலைவர் இமயவர்மன் அமரோதய நிலையில் இருக்கும் ஒரு வீரனிடம் சண்டையிட்டாராமே. அந்த இளைஞன் வெள்ளை பனிப்புகையை உறிஞ்சி சுத்திகரித்தான் என்று சொல்கிறார்கள். அது ஒன்றுமில்லை, அவனிடம் வர்ணபூத சக்தி இருப்பதாக கேள்விப்பட்டேன். இது உண்மையாக இருந்தால் நமது குலம் மீண்டும் பழைய உன்னத நிலையை அடையும். ஒருபுறம் மூத்தவர்கள் நம்பிக்கையுடன் பேசினாலும் குலத்தின் சில இளைய தலைமுறையினர், குறிப்பாக ஆண்கள், அபிமன்யுவை பொறாமையுடனும் கோபத்துடனும் பார்த்தனர். ஒரு வெளியாளுக்கா இவ்வளவு மரியாதை என்ற எரிச்சல் அவர்கள் கண்களில் தெரிந்தது. ஆனால் பெண்கள் அவர்களின் பார்வை வேறாக இருந்தது. பனிமலையில் வாழும் வானர குலத்து பெண்கள் மிகுந்த அழகுடன் இருந்தனர். பனிச்சிற்பங்கள் உயிர் பெற்றது போல இருந்த அவர்கள் குளிரை தாங்கும் வகையில் குறைவான ஆடைகளையே அணிந்திருந்தனர். அது அவர்களின் உடல் அழகை இன்னும் மெருகூட்டி காட்டியது. அபிமன்யு அறியாமலேயே அவர்களை மீண்டும் மீண்டும் பார்த்தான். அதே சமயம் அந்த பெண்களும் அபிமன்யுவை இமைக்காமல் பார்த்தனர். வர்ணபூத சக்தியின் காரணமாக அவன் கண்கள் லேசான நீல நிறத்தில் ஜொலித்தன. நீண்ட கூந்தலும் தொடர் போர்களாலும் பயிற்சியாலும் உருவான அவனது கட்டுமஸ்தான உடலமைப்பும் அவனுக்கு ஒரு வசீகரமான, ஒரு இளவரசனுக்குரிய தோற்றத்தை கொடுத்தன. திடீரென்று சிவப்பு ஆடை அணிந்த தேவகி என்ற பெண் தன் அருகில் நின்ற தோழியை இடித்து குறும்பு புன்னகையுடன் கூறினார், "ஏய் ரத்னவதி, அப்படி விழுந்து விழுந்து பார்க்காதே. நீ ஒரு வைத்தியராக இருப்பதால் மட்டும் அந்த இளைஞனின் நாடியை பிடித்துவிட முடியாது." இதை கேட்ட வெள்ளை உடை அணிந்த மற்றொரு பெண் தன் கூந்தலை சுற்றியபடி கேலி செய்தாள். "அடிப்போடி, ரத்னவதிக்கு ரசிகர்கள் கூட்டமா இல்லை? குலத்தின் எல்லா இளைஞர்களும் இவளுக்காக தவம் கிடக்கிறார்கள்." பிறகு அவள் குரலை தாழ்த்தி பயம் கலந்த தொனியில் கூறினாள், "ஆனால் ரத்னவதி, ஜாக்கிரதை. அந்த அங்கதனை மறந்து விடாதே. அவன் உன்மேல் பைத்தியமாக இருக்கிறான். நேற்று கூட பயிற்சி களத்தில் உன்னை பற்றி தவறாக பேசிய ஒருவனின் கையை அவன் முறித்து விட்டான். அவனது கோபம் ஒரு எரிமலை. நீ வேறொரு பையனை பார்க்கிறாய் என்று தெரிந்தால் அங்கதன் அந்த பையனை உயிரோடு விடமாட்டான். மூத்தவர்கள் கூட அங்கதனைத்தான் அடுத்த தலைவன் என்கிறார்கள்." அங்கதனின் பெயரை கேட்டதும் வெளிர் நீல நிற ஆடை அணிந்திருந்த ரத்னவதியின் முகம் வாடியது. அவள் குரலில் பயமும் வெறுப்பும் கலந்திருந்தது. "தேவகி, தயவு செய்து அவன் பெயரை சொல்லாதே. அவன் ஒரு மிருகம். அவனுக்கு தேவை அதிகாரம் மட்டுமே. என்ன நடந்தாலும் நான் அவனை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்." அவள் முகத்தில் கோபம் தெரிந்தது. இதை பார்த்த மற்ற பெண்கள் வாயை பொத்திச் சிரித்தனர். தேவகி விடாமல், "அப்படியானால் உனக்கு அந்த நீல கண்ணழகனை பிடித்து விட்டதா? அப்படியென்றால் அதை மறந்துவிடு. குலத்தின் ரத்தம் வெளியே கலப்பதை மூத்தவர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள், அதுவும் ஒரு மனிதனுடன்" என்றாள். தோழிகளின் கேலியை கேட்ட ரத்னவதி மெல்லிய புன்னகையுடன், "விதியை யாரால் கணிக்க முடியும்? எதுவாக இருந்தாலும் நான் என் மனதிற்கு சரியென்று படுவதை மட்டுமே செய்வேன்" என்றார். இதை சொல்லிவிட்டு அவள் முகத்தில் ஒரு வெட்கச்சிரிப்புடன் வேகமாக திரும்பி நடக்கத் தொடங்கினாள். அவள் சிந்தனை முழுவதும் அந்த நீலக்கண் இளைஞனை பற்றியே இருந்தது. அப்போது திடீரென்று திருப்பத்தில் கவனிக்காமல் வந்த அவள் யாருடையோ மீது பலமாக மோதினாள். அது ஒரு பாறையில் மோதியது போல இருந்தது. எதிரில் நின்ற அந்த நபர் அசையவே இல்லை. ரத்னவதிதான் நிலை தடுமாறினாள். நிமிர்ந்து பார்த்த அவள் அதிர்ச்சியில் உறைந்தாள். எதிரில் நின்றவனின் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்திரஜித் தி டிவைன் வாரியர், உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில். தலைவர் இமயவர்மனின் வேண்டுகோளுக்கு இணங்கி அபிமன்யு அதியரசன் மற்றும் சூரபத்திரனுடன் பணிவானர मेरी जिद्दी ज़ारा, बचपन से जिद्दी। अबाउट बेड टाइम कहानी, मिसमैच सॉक्स और सर्दी में कोल्ड कॉफी। और अब at 16 जिद्दी படத்தை வந்தடைந்தான். அங்கே குலத்து பெண்கள் அபிமன்யுவை விசித்திரமாக பார்த்தபடி தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது ரத்னவதி அங்கிருந்து திரும்ப முயன்ற போது எதிர்பாராத விதமாக ஒரு கடினமான பொருளின் மீது மோதினார். அவள் நிலை தடுமாறி கீழே விழப்போன கணத்தில் ஒரு வலுவான கரம் அவளது மெல்லிய இடையை பிடித்து தாங்கியது. அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்த ரத்னவதிக்கும் அங்கிருந்த மற்ற பெண்களுக்கும் பெரும் ஆச்சரியம். அவளை தாங்கியது வேறு யாருமல்ல, அபிமன்யுதான். அவனது முகம் அமைதியாக இருந்தாலும் கண்கள் ரத்னவதியை சந்தித்த போது ஒருவித எரிச்சலுடன், "பார்த்து நடக்கக்கூடாதா?" என்று கேட்டான். அவளை சரி செய்து நிறுத்திவிட்டு அவன் அங்கிருந்து நகரத் தொடங்கினான். அதியரசன் சூழலை மாற்றும் விதமாக தீவிரமான குரலில், "அபிமன்யு, நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நாம் மூத்தவர் வனராஜருடன் செல்ல வேண்டும்.
அவர் நமக்காக காத்திருக்கிறார் என்றார். இதை சொல்லிவிட்டு அதியரசனும் சூரபத்திரனும் வனராஜனுடன் ஒரு பிரம்மாண்டமான பனிக்குகைக்குள் நடக்கத் தொடங்கினர். அந்த குகையிலிருந்து ஒரு மர்மமான நீல ஒளி வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. அதியரசனின் அழைப்பை கேட்ட அபிமன்யு ரத்னவதியை மீண்டும் ஒருமுறை ஏறெடுத்து கூட பார்க்காமல் அவர்களை பின்தொடர்ந்தார். இதற்கிடையில் அபிமன்யுவின் கை தன் இடையை தொட்ட அந்த தருணத்தையும் அவனது அலட்சியமான பார்வையையும் நினைத்து ரத்னவதிக்கு ஒரே நேரத்தில் வெட்கமும் கோபமும் ஏற்பட்டது. அவள் எதுவும் பேசாமல் தலையை குனிந்தபடியே அந்த இடத்தை விட்டு வேகமாக அகன்றாள். குகைக்குள் நுழைந்ததும் அபிமன்யு சுற்றிலும் பார்த்தான். அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. வனராஜரே, இது என்ன அதிசயம்! பணிவாணரக்குல உறுப்பினர்கள் இருண்ட குகைக்குள் தான் வசிக்கிறார்கள் என்று நினைத்தேன். ஆனால் இது... அவன் பேசும்போது அவன் கண்கள் சுவர்களில் பதிக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான முத்துகளின் மீது சென்றன. அவை ஒவ்வொன்றும் நிலவைப் போல நீல நிற ஒளியை உமிழ்ந்து கொண்டிருந்தன. குகைக்குள் பகல் போல வெளிச்சம் இருந்தது. அந்த மென்மையான ஜொலிக்கும் ஒளியையும் கதகதப்பான சூழலையும் பார்த்தால் அது ஒரு குகை என்று யாராலும் நம்ப முடியாது. அவர்கள் மெதுவாக குகையின் ஆழத்திற்கு சென்றனர். சிறிது நேரத்திற்கு பிறகு அது ஒரு சாதாரண குகையே அல்ல, மாறாக மலைக்குள்ளேயே குடையப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பாதை என்பதை அவர்கள் உணர்ந்தனர். சில நிமிடங்களில் அந்த பாதை முடிவடைந்து ஒரு மாபெரும் நகரத்திற்குள் திறந்தது. பனிச்சிற்பங்களால் செதுக்கப்பட்ட வீடுகள், மாளிகைகள், பயிற்சி தலங்கள் என ஒரு தனி உலகமே அங்கு இயங்கிக் கொண்டிருந்தது. பணிவாணர குலத்தின் முன்னோர்கள் ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை இப்போது அபிமன்யு புரிந்து கொண்டார். இது பறந்து விரிந்த உறைபனி ஏரியின் நடுவில் அமைந்திருந்தது. அங்கு பனிவஜ்ர தாமரைகளின் காரணமாக இயற்கை ஆற்றல்கள் அவற்றின் உச்சத்தில் இருந்தன. காற்றில் மிதந்த அந்த சக்தி சுவாசிக்கும் போதே உடலுக்குள் ஊடுருவியது. அவர்கள் அங்கு சென்ற உடனேயே அந்த அபரிமிதமான ஆற்றல்கள் தங்கள் உடலுக்குள் நுழைவதை அபிமன்யுவால் உணர முடிந்தது. அது அவனது சக்தி பாதைகளை சற்று இறுக்கமடைய செய்தது. அப்போது வனராஜர் தனது மந்திர மோதிரத்தில் இருந்து சில மருத்துவ குப்பிகளை எடுத்துக்கொண்டு எச்சரிக்கை தொனியில் கூறினார். கவனமாக கேளுங்கள். எங்கள் குலம் இந்த இடத்தைச் சுற்றி ஒரு சக்தி தடுப்பு அரணை உருவாக்கியுள்ளது. இது உறைபனி ஏரியிலிருந்து வரும் கொடிய வெள்ளை நஞ்சு மூடுபனி பரவுவதை பெருமளவில் தடுத்துள்ளது. ஆனாலும் அந்த மூடுபனி சமீப காலமாக மிகவும் சக்தி வாய்ந்ததாக வளர்ந்து விட்டது. அது தடுப்பு அரணையும் மீறி சில நேரங்களில் கசுகிறது. அதனால் உங்களில் யாரும் அனுமதியின்றி இந்த இடத்தின் தாழ்வான பகுதிகளுக்கு செல்ல முயற்சிக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இதை சொல்லும்போது அவர் கையில் 3 சிறிய குப்பிகள் தோன்றின. அவர் மேலும், இருப்பினும் நீங்கள் சும்மா இருக்க விரும்பாமல் பயிற்சி செய்ய நினைத்தால் பணிப்பயிற்சி மையத்திற்கு செல்லலாம். அங்கு பல மூத்தவர்களும் இளைய தலைமுறை வீரர்களும் பயிற்சி செய்கிறார்கள். அந்த இடம் சக்தி நிலைகளுக்கு ஏற்ப பிரிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே அங்கு செல்ல அனுமதிக்கப்படுவீர்கள். அதற்கு எங்கள் குல வைத்தியரால் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இந்த மூடுபனி எதிர்ப்பு மாத்திரைகள் உங்களுக்கு தேவைப்படும். இதை சொல்லிவிட்டு மூத்தவர் வனராஜர் அந்த 3 குப்பிகளை அவர்கள் முன் நீட்டினார். அந்த குப்பிகளை பார்த்த அதிகரசன் ஒரு ஏளன புன்னகையை உதிர்த்தார். வனராஜரே, என்னை கேலி செய்கிறீர்களா? இவை 2ஆம் தர மூடுபனி எதிர்ப்பு மாத்திரைகள். இவை அமரோதய நிலைக்கு கீழே உள்ள சாதாரண வீரர்களுக்கானவை. என்னை போன்ற ஒரு உயர்நிலை வைத்தியருக்கு இவை மிட்டாய்க்கு சமம். எனக்கு இவை தேவையில்லை என சொல்லிவிட்டு அவர் குப்பியை வாங்க மறுத்தவர் சூரபத்திரனுடன் தங்களுக்குள் ஒதுக்கப்பட்ட அறைகளை நோக்கி கம்பீரமாக நடந்தார். மறுபுறம் அபிமன்யு அந்த 3 குப்பிகளையும் எடுத்துக்கொண்டார். நன்றி வனராஜரே, முன்னெச்சரிக்கை எப்போதுமே நல்லது என்று புன்னகையுடன் கூறினார். இதை பார்த்த வனராஜர் மனதிற்குள் ஆச்சரியத்துடனும் சந்தேகத்துடனும் நினைத்தார். இந்த இளைஞன் ஏன் இந்த சாதாரண பனி மாத்திரைகளை வாங்கிக் கொள்கிறான்? இவனிடம்தான் வர்ணபூத சக்தி இருக்கிறதே. அதன் உதவியுடன் ஒரு தேவோதய வீரன் மட்டுமே செல்லக்கூடிய உறைபனி ஏரிக்கு இவனால் எந்த பாதிப்பும் இன்றி எளிதாக செல்ல முடியுமே. இவன் உண்மையாகவே பயப்படுகிறானா அல்லது ஏதோ பெரிய திட்டத்துடன் நடிக்கிறானா என தனக்குள் நினைத்துக் கொண்டார். உண்மையில் உறைபனி ஏரியின் ரகசியங்களை எந்த ஒரு வெளியாட்களும் அறிந்து கொள்வதை அவர்கள் விரும்பவில்லை. அந்த ரகசியங்கள் வானர குலத்திற்கு மட்டுமே தெரிந்தவை. அதனால்தான் மூத்தவர் வனராஜர் அபிமன்யுவை ஒரு கழுகு போல கண்காணித்துக் கொண்டிருந்தார். அபிமன்யுவோ சுற்றியுள்ள இடத்தை கூர்ந்து கவனித்தபடியே ஒன்றும் அறியாதவன் போல தனது அறையை நோக்கி நடந்தார். அபிமன்யு, சூரபத்திரன் மற்றும் அதிகரசன் ஆகியோருக்கு குலத்தின் ஒரு சிறப்பு பகுதியில் தங்குமிடம் வழங்கப்பட்டது. அது ஒரு ஆடம்பரமான அறை என்றாலும் அங்கு பல சக்தி வாய்ந்த நபர்களின் நடமாட்டம் இருந்தது. அறையின் கதவை மூடியதும் அபிமன்யு குரலை தாழ்த்தி தீவிரமான குரலில், இமயவர்மன் நம்மை கண்காணிக்க பல ஆட்களை ஏற்பாடு செய்திருக்கிறார். நாம் பேசுவது அவர்களுக்கு கேட்கும் என்றார். சூரபத்திரன் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டவர், ஆம் அபிமன்யு, நான் அதை ஏற்கனவே உணர்ந்து விட்டேன்.
ஆனால் நீ கவலைப்பட தேவையில்லை என சூரபத்திரன் தனது கையை அசைத்தா. ஒரு மெல்லிய சக்தி அலை அந்த அறை முழுவதையும் ஒரு கவசம் போல மூடியது. இப்போது நாம் பேசுவது யாருக்கும் கேட்காது. நம்மை சுற்றி 2 தேவோதய வீரர்கள் மறைந்திருப்பதை என்னால் உணர முடிகிறது. ஒருவர் நமக்கு வழிகாட்டிய அந்த வனராஜர், மற்றவர் தேவோதய நிலையின் 7ஆம் கட்டத்தில் உள்ள ஒரு பலசாலி. அவர்கள் நம் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிறார்கள். இதை கேட்ட அபிமன்யு தலையசைத்தா. பனிவஜ்ர தாமரை இருந்த பெட்டியை பத்திரமாக அதியரசனிடம் கொடுத்தா. இதை நீங்கள் வைத்திருங்கள் அதியரசரே. தற்போதைக்கு நான் பயிற்சி மையத்திற்கு சென்று பயிற்சி செய்து என் சக்திகளை அதிகரிக்கப் போகிறேன். வீணாக அறையில் அடைந்து கிடப்பதை விட அவர்களின் பலத்தை எடை போட இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றான். சற்று யோசித்த பிறகு சூரபத்திரன் அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, ஜாக்கிரதை. இமயவர்மன் நம் உதவியை கேட்டிருந்தாலும் நாம் அவரை முழுமையாக நம்பக்கூடாது. ஏதேனும் தவறாக தெரிந்தால் உடனே எங்களுக்கு தகவல் கொடு. இந்த குலத்து இளைஞர்கள் சண்டையிடுவதை விரும்புபவர்கள். மனிதனான உன்னை பார்த்தால் அவர்கள் சீண்டி பார்க்க முயல்வார்கள் என எச்சரித்தார். அப்போது அதியரசன் குறுக்கிட்டு, ஆம், சூரபத்திரன் சொல்வது சரிதான். இன்று வாசலில் நடந்ததை பார்த்த பிறகு இளைய தலைமுறையினர் பலர் ஏற்கனவே உன் மீது பொறாமையுடனும் கோபத்துடனும் இருப்பதை நான் கவனித்தேன். வம்புக்கு போகாதே, வந்த வம்பையும் விட்டு விடாதே என்றார். அதியரசன் இதை சொன்ன உடனேயே அபிமன்யுவுக்கு ரத்னவதியுடனான அந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. மனதிற்குள், பெண்கள் எப்போதுமே பிரச்சனைதான். நான் அந்த பெண்ணிடமிருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்க முடியுமோ அவ்வளவு நல்லது. என் குறிக்கோள் வர்ணபூத சக்தி மட்டுமே என்று நினைத்துக் கொண்டான். தலையசைத்து விட்டு அபிமன்யு அறையை விட்டு வெளியேறி பனிப்பிரதேசம் வழியாக நடக்கத் தொடங்கினான். அந்த வாய்ப்பை வீணடிக்க அவன் விரும்பவில்லை. அவன் குலத்தின் எல்லை வழியாக நடந்து கொண்டிருந்த போது பல ஜோடி கண்கள் தன் பக்கம் திரும்புவதை அவன் உணர்ந்தான். அவற்றை புறக்கணித்து விட்டு அவன் முன்னேறினான். ஆனால் யாரோ ஒருவர் தன்னை பின்தொடர்வதை அவனது கூர்மையான உள்ளுணர்வு காட்டியது. அந்த நபர் தன்னை நெருங்குவதை உணர்ந்ததும் அபிமன்யு சட்டென்று நின்றான். திரும்பாமலே காற்றில் கலக்கும் குரலில் கேட்டா, என்னை ஏன் நிழல் போல பின்தொடர்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா? அவன் குரலில் இருந்த கடுமை அந்த பனிக்காற்றையும் விஞ்சியது. அவன் பேச்சை கேட்டதும் ஒரு உருவம் தயக்கத்துடன் அவன் முன்னால் வந்து நின்றது. அது அந்த பேரழகியான ரத்னவதிதான். அவளை பார்த்ததும் அவன் முகத்தில் மீண்டும் லேசான எரிச்சல் தோன்றியது. மறுபடியும் நீயா? உனக்கு என்ன வேண்டும்? ஏன் என் பின்னால் வருகிறாய்? ரத்னவதி ஏதோ பேச வாயெடுத்தாள். நான் வந்த காரணம். ஆனால் அவள் பேசி முடிப்பதற்குள் அபிமன்யு ஒரு நிழலைப் போல அங்கிருந்து மறைந்தான். அவனது இந்த அலட்சியம் ரத்னவதிக்கு கோபத்தை உண்டாக்கியது. என்ன ஒரு திமிர்! ஒரு சக்தி நிலை வீரன் என்னை மதிக்காமல் செல்கிறானே என்று முணுமுணுத்து விட்டு சென்றா. ஆனால் இவை அனைத்தையும் யாரோ ஒருவன் ரகசியமாக மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தான். சற்று தொலைவில் வெண்ணில ஒளியால் ஜொலிக்கும் ஒரு அமைதியான சபையில் குலத்தின் முக்கிய மூத்தவர்கள் நாற்காலிகளில் அமர்ந்து தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருந்தனர். திடீரென்று ஒரு மூத்தவர் உள்ளே நுழைந்ததும் அனைவரின் பார்வையும் கதவை நோக்கி திரும்பியது. அந்த மூத்தவர் வேறு யாரும் அல்ல, தலைவர் இமயவர்மன் தான். அவர் நுழைந்ததும் ஒரு சிலரை தவிர மற்ற அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினர். மேடையில் வைக்கப்பட்டிருந்த தலைமை நாற்காலியில் அமர்ந்த தலைவர் இமயவர்மன் தனக்கு முன்னால் இருந்த கோபமான முகங்களை பார்த்தார். அமருங்கள் என்று கூறிய அவர், உங்கள் முகங்களை பார்த்தாலே தெரிகிறது உங்களுக்கு என் முடிவில் உடன்பாடு இல்லை என்றார். அவர் முடிப்பதற்குள் மூத்தவர் ரணமாளி என்ற வயதான முன்கோபக்காரர் எழுந்து நின்றார். தலைவரே, உடன்பாடா? இது என்ன பைத்தியக்காரத்தனம்! இன்று நம் குலத்தின் புனிதமான விதிகள் மீறப்பட்டுள்ளன. வெளியாட்கள் இந்த பகுதிக்குள் நுழைவதை தடுப்பது நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட பல ஆண்டுகளாக இருக்கும் ஒரு இரும்பு சட்டம். அதை நீங்களே மீறி எதிரிகளை உள்ளே விட்டிருக்கிறீர்கள் என கோபமாக பேசினார். இதை கேட்ட தலைவர் இமயவர்மன் அமைதியாக ஆனால் அழுத்தமாக பதிலளித்தார். மூத்தவர் ரணமாளியரே, விதிகள், ஆம், நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் நாம் இன்னும் அந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டு சாக வேண்டுமா என்று நான் கேட்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். நாம் இதுவரை கதைகளிலும் உணர்வாகவும் மட்டுமே அறிந்திருந்த அந்த தெய்வீக வர்ணபூத சக்தி அந்த இளைஞனிடம் இருக்கிறது என்றவர் சற்று குரலை உயர்த்தினார். அவன் அதை எளிதாக பயன்படுத்தி பனிவஜ்ர தாமரையை பெற்றது மட்டுமல்லாமல் நம்மை அச்சுறுத்தும் அந்த வெள்ளை மூடு பணியையும் உறிஞ்சினார். அதன் அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவனால் நம் சாபத்தை தீர்க்க முடியும். இதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரின் முகங்களிலும் அதிர்ச்சி தோன்றியது. சலசலப்பு ஏற்பட்டது. ஆனால் மூத்தவர் ரணமாளி விடுவதாக இல்லை. அவர் சந்தேகத்துடன் கேட்டார், தலைவரே, 10 தேவோதய வீரர்களால் கூட கட்டுப்படுத்த முடியாத வெள்ளை மூடுபடியை ஒரு இளைஞனால் தடுத்து நிறுத்த முடியும் என்று நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீர்களா? மன்னிக்கவும், இது எனக்கு சரியாக படவில்லை.
அந்த இளைஞனை சிறைப்பிடித்து அவனிடமிருந்து வர்ணபூத சக்தியை பறிப்பதே புத்திசாலித்தனம், அவனுக்கு விருந்து வைப்பது அல்ல என்றார். முட்டாள்தனம் என்று இமயவர்மன் கோபத்தில் மேஜையில் அடித்தார். ரணமாளியரே, அந்த இளைஞனுக்கு பின்னால் நிற்பது யார் என்று தெரியுமா? ஒரு உயர்நிலை வைதிகர். அவனிடம் சக்தியை அதிகரிக்க பல ரகசிய முறைகள் உள்ளன. அது மட்டுமல்ல, வர்ணர் பிரிவின் மூத்தவர் ஒருவரும் அவனுடன் இருக்கிறார். வர்ணபூத சக்திக்காக இவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களை பகைத்துக் கொண்டு போரிட்டால் நம் குலம் இன்னும் பலவீனமாகும் என்ற அவர் மூச்சு வாங்க தொடர்ந்தார். அந்த இளைஞன் நமக்கு உதவுவதாக வாக்களித்துள்ளான். இது ஒரு சூதாட்டம்தான், ஆனால் இதில் நமக்கு தோல்வியே இல்லை. ஒருவேளை அவன் முயற்சியில் தோல்வியடைந்தால் அவன் உயிர் பிழைப்பதே சாத்தியமில்லை. ஏனெனில் உறைபனி ஏரிக்குள் நுழைவது மரணக்குழிக்குள் இறங்குவது போன்றது. அவன் செத்தால் வர்ணபூத சக்தி அந்த ஏரியிலேயே தங்கிவிடும். அவன் வெற்றி பெற்றால் நம் சாபம் தீரும். 2 விதத்திலும் நம் குலத்திற்குத்தான் நன்மை. புரிகிறதா என்றார். சபையே அமைதியானது. இமயவர்மனின் தந்திரமான திட்டத்தை அவர்கள் இப்போதுதான் புரிந்து கொண்டனர். நம் முன்னோர்கள் உருவாக்கிய முத்திரையை நாம் பல ஆண்டுகளாக வலுப்படுத்தி வருகிறோம். ஆனால் உறைபனி ஏரியில் உள்ள வெள்ளை மூடுபனியின் நச்சு சக்தி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நாம் விரைவில் செயல்பட்டு வேறு வழியை கண்டுபிடிக்காவிட்டால் நாம் அனைவரும் இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களிடம் தீர்வு இருந்தால் சொல்லுங்கள் என கேட்ட இமயவர்மன் அனைவரையும் பார்த்தார். இதை கேட்ட ரணமாளி அமைதியானார். ஆனால் அவரது கோபம் தீரவில்லை. அவர் எச்சரிக்கும் தொனியில் கூறினார், சரி தலைவரே, உங்கள் திட்டம் புரிகிறது. ஆனால் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டீர்கள். பனிமலையின் பல ரகசியங்கள் உறைபனி ஏரிக்குள் மறைந்துள்ளன. அந்த இளைஞன் அந்த ரகசியங்களை அறிந்து கொண்டால் எதிர்காலத்தில் நாம் பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும். நம் குல ரகசியங்கள் வெளியாட்கள் கையில் சிக்குவது ஆபத்து என்றார். குலத்தின் மூத்த உறுப்பினர்கள் அபிமன்யுவை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்த அதே வேளையில் மறுபுறம் அபிமன்யு பணிப்பயிற்சி மையத்தின் பிரம்மாண்டமான கதவுகளுக்கு வெளியே நின்று இருந்தான். அந்த கதவுகளுக்கு பின்னால் அவனுக்காக காத்திருப்பது பயிற்சி அல்ல, ஒரு புதிய சோதனை.